வாரங்களாக ஒரு குறிப்பிட்ட தலைப்பிலிருந்து ஒரு வசனத்தை ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். 3 ವಾರದಿಂದ ನಾವು ಕಂಟಿನ್ಯೂ ಆಗಿ ಒಂದು ಪಾಠವನ್ನು ಕಲಿತಾ ಇದ್ದೇವೆ. யாராவது சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லுங்க. 3 வாரமா ஒரே வார்த்தை இன்னைக்கும் சேர்த்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தலைப்பு யாராவது சொல்ல விரும்புறீங்களா? ಯಾರಾದರೂ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬಯಸಿದ್ರೆ ಹೇಳಿ. You are made for a mission. You are made for a mission. போட்டு விட்டுக்கறாங்க வேற சொல்லுவாங்களா நம்ம? You are made for a mission. ನೀವು ಒಂದು சேவைக்காக சிருஷ்டிக்கப்பட்டீர்கள். நீங்களும் நானும் ஒரு பணிக்காக, ஒரு வேலைக்காக, ஒரு சேவைக்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ನಾವು ಒಂದು ಸೇವೆಗಾಗಿ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೀವಿ. சாதாரண வேலை இல்ல இது. சாதாரணವಾದ ಸೇವೆ ಅಲ್ಲ. சாதாரண பணி அல்ல இது. சாதாரணವಾದ ಸೇವೆ ಅಲ್ಲ. இந்த உலகத்தில் நாம எதையெல்லாம் பெரிய பணி என்று நாம் சொல்லுகிறோம் இந்த உலக பிரகாரமாக, ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಯಾವುದೆಲ್ಲ ನಾವು ದೊಡ್ಡ ಸೇವೆ ಅಂತ ಹೇಳ್ತೇವೆ, ಅದು எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிற உன்னத பணி இந்த பணி. ಅದಕ್ಕೆಲ್ಲಕ್ಕಿಂತ ಉನ್ನತವಾದ ಒಂದು ಸೇವೆ. ஆக நாம் ஆரம்பத்திலிருந்து பார்த்து கொண்டு வந்தோம். ನಾವು ಪ್ರಾರಂಭದಿಂದ ನೋಡ್ಕೊಂಡು ಬಂದ್ವಿ. ஆண்டவர் மரித்தார், அவர் மரணத்தை நாம் நினைவு கூர்ந்தோம். ಆತನು ಮರಣವನ್ನು ಹೊಂದಿದ, ಆತನ ಮರಣವನ್ನು புனித வெள்ளி குட் ஃப்ரைடே அன்றைக்கு மரணத்தை நினைவு கூர்ந்தோம். ಗುಡ್ ಫ್ರೈಡೆ ಅವತ್ತು ನಾವು ಆತನ ಅದು ನೆನೆಸಿದ್ದೇವೆ. பிறகு உயிர்த்தெழுதலின் உன்னதத்தை நாம் கொண்டாடினோம். ಆತನ ಎದ್ದಿದ್ದನ್ನು ನಾವು ಪುನರುತ್ಥಾನವನ್ನು ನಾವು அதன் பிறகு ஆண்டவர் தன்னுடைய சீஷர்கள் மத்தியில, தன்னுடைய மக்கள் மத்தியில எதை எதிர்பார்த்தார், எந்த பணியை கொடுத்து விட்டு போனார் என்பதை அப்படியே நம்ம கண்டினியூவா பார்த்துக்கிட்டு வரோம். ಅದಾದ್ಮೇಲೆ ದೇವರು ಶಿಷ್ಯರಿಗೆ ಏನು ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಹೋದಂತ ನಾವು ನೋಡ್ತಾ. நான் அதை படிக்கும்போது இந்த தலைப்பை ஆண்டவர் கொடுத்தார். ಇದು ಓದಬೇಕಾದ್ರೆ ದೇವರು ಈ ಒಂದು ಹೆಡ್ಲೈನ್ಸ್ ಅನ್ನು ನನಗೆ ಕೊಟ್ಟರು. You are made for a mission. You are made for a mission. நீங்க ஒரு பணிக்காக படைக்கப்பட்டிருக்கிறீங்க. ನೀವು ಒಂದು ಸೇವೆಗಾಗಿ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಾ. நம்ம ஆதார வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ಆಧಾರ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದೋಣ. மத்தேயு 28:18 இருந்து 20 வரைக்கும். ಮತ್ತೇಯು 28:18 ಇಂದ ಓದೋಣ. ಪರಲೋಕದಲ್ಲಿಯೂ ಭೂಲೋಕದಲ್ಲಿಯೂ ಎಲ್ಲಾ ಅಧಿಕಾರವು ನನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ಆದ್ದರಿಂದ ನೀವು ಹೊರಟು ಹೋಗಿ ಎಲ್ಲಾ ದೇಶಗಳ ಜನರನ್ನು ಶಿಷ್ಯರನ್ನಾಗಿ ಮಾಡಿರಿ. ಅವರಿಗೆ ತಂದೆ, ಮಗನ, ಪವಿತ್ರಾತ್ಮನ ಹೆಸರಿನ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಮಾಡಿಸಿರಿ. ನಾನು ನಿಮಗೆ ಆಜ್ಞಾಪಿಸಿದನ್ನೆಲ್ಲ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಅವರಿಗೆ ಉಪದೇಶ ಮಾಡಿರಿ. ನೋಡಿರಿ, ನಾನು ಯುಗದ ಸಮೀಪದವರೆಗೂ ಎಲ್ಲಾ ದಿವಸ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದನು. ಆಮೆನ್. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து, ಆಗ ಯೇಸು ಸಮೀಪಕ್ಕೆ ಬಂದು, மரித்து உயிர்த்து அவர் பரத்திற்கு போவதற்கு முன்பாக தன்னுடைய சீஷர்களை பார்த்து இந்த கட்டளையை கொடுக்கிறார். ಆತನು ಮರಣ ಹೊಂದಿ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಬೇಕಾದರೆ ஒரு உன்னத பணியை கொடுக்கிறார். ಹೇಳ್ತಾರೆ, ಉನ್ನತವಾದ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு மிஷனுக்கு நேராக நடத்துகிறார். ಒಂದು ಮಿಷನ್ಗೆ ನೇರವಾಗಿ ನಡೆಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. நான் போக போறேன், ನಾನು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇನೆ, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ನೀವೇನ್ ಮಾಡಿ இதை செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாரு. ಇದನ್ನು ಮಾಡಿ ಅಂತ அவர்களை நோக்கி, அதாவது சீஷர்களை நோக்கி, ಶಿಷ್ಯರುಗಳನ್ನು ನೋಡಿ, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಆಕಾಶದಲ್ಲಿ ಭೂಮಿ ನನಗೆ ಸಕಲ ಅಧಿಕಾರ ನನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், ಆದ್ದರಿಂದ ನೀವು ಹೊರಟು ಹೋಗಿ. சொல்லாமா, மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ಹೇಳಮ್ಮ, ಮಿಷನ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಯ್ತು. ஆகையால் நீங்க என்ன பண்ணுங்க, புறப்பட்டு போய், மிஷனை கொடுத்துட்டார், நீங்க புறப்பட்டு போய் ನೀವು ಹೋಗಿ சகல ஜாதிகளையும், ಸಕಲ ಜಾತಿಯರನ್ನು, சகல ஜாதிகளையும் சொன்னா நீங்க ஜாதி யோசிக்காதீங்க, ಜಾತಿ ಅಂತ for all the nations, ಎಲ್ಲಾ ದೇಶಗಳನ್ನು, எல்லா தேசத்தாரையும், ಎಲ್ಲಾ ದೇಶದವರನ್ನು, எல்லா இனத்தாரையும், எல்லா ஜனத்தையும், ಎಲ್ಲಾ ಜನರನ್ನು, சகல ஜனங்களையும் சீஷராக்கி, ಎಲ್ಲಾ ಜನರನ್ನು ಶಿಷ್ಯರಾಗಿ, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, ತಂದೆ, ಮಗನ, ಪವಿತ್ರಾತ್ಮನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ நான் ಮಾಡಿಸಿ, உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ನಾನು ನಿಮಗೆ ಆಜ್ಞಾಪಿಸಿದೆಲ್ಲ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಅವರಿಗೆ ಉಪದೇಶ ಮಾಡಿ சொல்லிட்டு, இதோ நான் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து அனுப்புகிறார். ಆ ರೀತಿ ಹೇಳಿದ ಮೇಲೆ ಯುಗದ ಸಮಾಪ್ತಿವರೆಗೆ ನಾನು ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ಇರುತ್ತೇನೆ ಅಂತ ದೇವರು ವಾಕ್ಯ ಮಿಷನ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಯ್ತು. ಅಲ್ಲಿ ಮಿಷನ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಯ್ತು. அன்னைக்கு ஆரம்பிச்ச மிஷன் இன்னைக்கும் முடியல, ಅವತ್ತು ಪ್ರಾರಂಭವಾದ ಮಿಷನ್ போய்கிட்டே இருக்கு. ಇನ್ನು ಹೋಗ್ತಾನೆ ಇದೆ. 12 பேரோட ஸ்டார்ட் ஆனது, 12 ಜೊತೆ ಶಿಷ್ಯರೊಂದಿಗೆ 120 ಆನது, 120 ಆಯ್ತು, 3000 ಆನது, 3000 ಆಯ್ತು, 5000 ஆனது, 5000 ಆಯ್ತು, ஆயிரக்கணக்கில் போய்கிட்டே இருக்கு. இன்னைக்கும் லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் ಹೋಗ್ತಾನೆ ಇದೆ. ஆண்டவர் சமூகத்துல நிறைய காரியங்களை இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ತುಂಬಾ ಕಾರಣ ತಿಳ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ಇದೆ. 2 வாரங்களுக்கு முன்பாக இதே தலைப்பில் நம் சப் பாயிண்ட்களை நம்ம பார்த்தோம். இதே வாக்கியವನ್ನು ನಾವು முதல் வாரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். You are made for a mission. ಮೊದಲನೇ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕಂತ என்ன ಮಿಷನ್? ಏನು ಮಿಷನ್? proclaiming Jesus, இயேசுவை பறைசாற்றுவது. இயேசுವನ್ನು ಘೋಷಿಸಬೇಕಂತ ನೋಡಿದ್ವಿ. அப்போ என்ன பறைசாற்றுவது? நான் ரிப்பீட் பண்றேன், கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்.
ಸ್ವಲ್ಪ ನಾನು repeat வராதவர்களுக்கு ஆன்லைன்ல பார்க்காதவர்களுக்கு இது போய் சேரும். ಬರ್ದೇ ಇರೋರಿಗೆ ಅದು ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ அப்ப ನೋಡೋರಿಗೆ proclaim Jesus அதுதான் என்னுடைய மிஷனா இருக்கிறது. ದೇವರನ್ನು ಘೋಷಿಸುವುದೇ ನಮ್ಮ ಮಿಷನ್ ಆಗಿರಬೇಕು. எதை நாம் proclaim பண்ண வேண்டும்? ಏನನ್ನು ನಾವು ಪ್ರೊಕ್ಲೇಮ್ ಮಾಡಬೇಕು? இயேசுவின் வார்த்தையை நாம் பறைசாற்ற வேண்டும். அதற்காக தான் நீங்கள் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ನಾವು ಘೋಷಿಸುವವರಾಗಿರಬೇಕು. இயேசுவின் வார்த்தை தவிர இன்னைக்கு வேற எல்லாவற்றையும் நம்ம பறைசாற்றுறோம். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಎಲ್ಲವನ್ನೂ ನಾವು ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நம்ம புகழ பாடுறதுக்கு நம்ம இருக்கிறோம். ದೇವರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? ನಿನ್ನ ಬಗ್ಗೆ ಹೇಳೋದಕ್ಕಲ್ಲ, வேற ஒருத்தவங்க புகழ பாடுறதுக்கு நம்ம ಬೇರೆಯವರ இருக்கிறோம். ಬಗ್ಗೆ ಹೇಳೋದಕ್ಕಲ್ಲ. ஆனா இயேசுவின் வார்த்தையை பறைசாற்றவே எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ದೇವರು ನಮಗೆ ನಿಮಗೂ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அதை அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். ಅದನ್ನು ಅಪೊಸ್ತಲರುಗಳು ಮಾಡಿದರು. பேதுரு எழுந்து நின்னு அப்படியே பிரசங்கம் பண்றாரு. ಪೇದ್ರು ಎದ್ದು ನಿಂತು அந்த ಪ್ರಸಂಗ ஒரு ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ಆ ಒಂದು ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ 3000 ಜನ ರಕ್ಷಣೆ ಹೊಂದ್ತಾ வார்த்தை ಇದ್ದಾರೆ. பிரசங்கம் பண்றாரு. ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಬೇಕು. அடுத்தது அவர் என்ன பிரசங்கம் பண்றாரு? his cross and the resurrection, அவருடைய சிலுவையையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் பிரசங்கிக்கிறார், பறைசாற்றுகிறார். ಆತನ ಶಿಲುಬೆಯನ್ನು ಪುನರುತ್ಥಾನವನ್ನು ಆತನು ಅಲ್ಲಿ ಘೋಷಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அடுத்தது அவரே ரட்சிப்பு என்பதை பறைசாற்றுகிறார். ಆತನೇ ರಕ್ಷಕನು ಅಂತ ಹೇಳಿ ಅಲ್ಲಿ ಘೋಷಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சொல்லமா, இதைதான் நானும் நீங்களும் பறைசாற்ற வேண்டும். ಅದನ್ನೇ ನೀವು ನಾವು ಘೋಷಣೆ ಮಾಡಬೇಕು. இதைதான் நானும் நீங்களும் என்ன பண்ணோம்? பறைசாற்ற வேண்டும். ಅದನ್ನೇ ನೀವು ನಾವು ಘೋಷಣೆ ಮಾಡಬೇಕು. அடுத்தது அடுத்த வாரம் என்ன பார்த்தோம்? கடந்த வாரம் ಕೊನೆ ವಾರ ಏನು ನೋಡಿದ್ವಿ? proclaiming Jesus ಮಾತ್ರಮಲ್ಲ, ನಾವು ಘೋಷಣೆ ಮಾಡೋದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, projecting Jesus. ಪ್ರೊಜೆಕ್ಟ್ ಮಾಡಬೇಕು. projecting Jesus, இயேசுவை முன்னிறுத்துவது, ಯೇಸುವನ್ನು ಮುಂದೆ ನಿಲ್ಲಿಸಬೇಕು, இயேசுவை காட்டுவது, ಯೇಸುವನ್ನು ತೋರಿಸಬೇಕು, இயேசுவை பிரதிபலிப்பது. ಯೇಸುವನ್ನು ಪ್ರತಿಫಲಿಸಬೇಕು. எப்படி நாம் காட்டுவது? ಹೇಗೆ ನಾವು ತೋರಿಸುವುದು? எப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுவது? ಹೇಗೆ ಪ್ರೊಜೆಕ್ಟ್ முதல் ಮಾಡೋದು? காரியம் சாட்சியின் மூலமாய். ನಮ್ಮ ಸಾಕ್ಷ್ಯ அது வரும்போது அதெல்லாம் ಮುಖಾಂತರವಾಗಿ. போடுங்க ஆச்சுனா. முதல் காரியம் சாட்சியின் மூலமாய். ಮೊದಲನೇದಾಗಿ ಸಾಕ್ಷ್ಯ ಮುಖಾಂತರವಾಗಿ. அப்போ அப்போஸ்தலர்கள் தங்கள் சாட்சியை காத்து கொண்டார்கள். ಅವಾಗ ಅಪೊಸ್ತಲರು ಅವರ ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ಅವರು ಕಾದುಕೊಂಡರು. எப்படி காத்து கொண்டாங்க? ಹೇಗೆ They ಕಾದುಕೊಂಡರು? retained unity, அவர்கள் ஒற்றுமையை தக்க வைத்துக் கொண்டார்கள். ಅವರಲ್ಲಿ ಒಂದು ಒಗ್ಗಟ್ಟಿತ್ತು. ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடினாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. ಒಂದೇ ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿ ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ அவர்கள் ಸೇರಿದರು. ஒருமனப்பட்டு ஜெபத்திற்கு கூடினார்கள் வேதம் ಒಂದೇ சொல்லுகிறது. ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ எல்லா சமயத்திலும் ஒரு மனதை அவர்கள் காத்து கொண்டவர்களா இருக்கிறாங்க. ಎಲ್ಲ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರು ಒಂದಾಗಿ ಇರಲಿಕ್ಕೆ ಅವರು 12 பேர் 120 பேர் ஜனங்கள்லாம் கூடினாங்க. 12 ಜನ 120 ಜನ 2 பேர் ஒண்ணா போறது எவ்வளவு கஷ்டம்? ಇಬ್ಬರು ಒಂದಾಗಿ ಹೋಗುದು ಎಷ್ಟು எவ்வளவு ಕಷ್ಟ? எவ்வளவு பிரச்சனை வருது? ಎಷ್ಟೊಂದು ತೊಂದರೆಗಳು ಬರುತ್ತೆ, எவ்வளவு சவால்கள் வருது? ಎಷ್ಟೊಂದು ಸವಾಲುಗಳು ಬರುತ್ತೆ. அவங்க ஒரு பக்கம் போனா இவங்க ஒரு பக்கம் போவாங்க. ಅವ್ರು ಒಂದ್ ಕಡೆ ಹೋದ್ರೆ ಇವ್ರು ಒಂದ್ ಕಡೆ ಹೋಗ್ತಾರೆ. அந்த கட்டை வேற பக்கம் இழுத்துன்னு போனா இந்த பக்கம் வேற பக்கம் இழுத்துன்னு ಅವ್ರು போவாங்க. ಬೇರೆ ಕಡೆ ಹೇಳ್ಕೊಂಡು ಹೋದ್ರೆ ಇವ್ರು ಬೇರೆ ಕಡೆ ಹೇಳ್ಕೊಂಡು ஆனாலும் ಆದರೆ இவங்க இவ்வளவு பேரும் ಇಷ್ಟು ಜನ ஒரு மனதை காத்து கொண்டார்கள். ಒಂದಾಗಿರುವ ಮನಸ್ಸನ್ನು சோ ಕಾದುಕೊಂಡು. அது ಆನ್ಲೈನ್ இருக்கு, நீங்க கேட்டுக்கங்க முழுவதுமாய். ಅದು ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ அப்புறம் they received favor, எல்லா ஜனங்கள் மத்தியிலும் அவர்கள் தயவை பெற்றிருந்தார்கள் என்று சொன்னா கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ಅವರು ಎಲ್ಲರ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದಯೆಯನ್ನು ಹೊಂದಿದರು. ಅದನ್ನು ಸ್ವಲ್ಪ இப்போ ಕಲ್ಪನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. நாம் வாழ்கிற சமுதாயத்தில் நம்ம எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருக்கிறோமா? ಇವಾಗ ನಾವು ಮಾಡುವಂತ ಈ ಸಮುದಾಯದಲ್ಲಿ ಎಲ್ಲರ ಹತ್ರ ನಾವು ದಯೆ எவ்வளவுதான் பொறுமையா போனாலும் எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் நிறைய பேர் பிரச்சனை கொடுக்கறாங்க, அது வேற. ನಾವು ಎಷ್ಟೇ ಒಳ್ಳೆಯವರಾಗಿ ஆனா ತುಂಬಾ ಜನ ஆனா ತೊಂದರೆ முடிந்த அளவுக்கு எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை எந்த அளவுக்கு இருந்திருக்கும் கவனிச்சு பாருங்க. ಆದಷ್ಟು ಎಲ್ಲರ ಹತ್ರ ದಯೆಯನ್ನು ಹೊಂದಿದ್ರು ಅಂದ್ರೆ ಅವರ ಜೀವಿತವನ್ನು ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. சாட்சியை காத்து கொண்டார்கள். ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ಕಾದುಕೊಂಡು. ஹalleluya. என்ன காத்துக்கிட்டாங்க? ಏನನ್ನು ಕಾದುಕೊಂಡು? சாட்சியை காத்து கொண்டார்கள். ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕಾದುಕೊಂಡು. அடுத்தது அவர்கள் ஐக்கியத்தின் மூலமாக அவர் இயேசுவை முன்னிறுத்தினார்கள். ಅವರ ಐಕ್ಯತೆ ಮುಖಾಂತರವಾಗಿ ಯೇಸುವನ್ನು ಮುಂದೆ ನಿಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஐக்கியத்தை விட்டு கொடுக்கவே இல்ல. ಅವರ ಐಕ್ಯತೆಯನ್ನು ಅವರು ಬಿಟ್ಕೊಟ್ಟಿಲ್ಲ. அவங்க குடும்பத்துல வேற யாரையும் மூணாவது ஆள நுழைக்கல. ಅವರ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾರು ಮೂರನೇ ಮನುಷ್ಯನನ್ನು கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு கணவன் மனைவி உறவு உடையுதுன்னு சொன்னா மூணாவது ஆள் உள்ள வந்துடுறான். ಮತ್ತು ಗಂಡ ಹೆಂಡತಿ ಒಂದು ಸಂಬಂಧ ಹೊಡೆಯುತ್ತೆ ಅಂದ್ರೆ ಮೂರನೇ ಜನ ಒಳಗಡೆ ಬರ್ತಾರೆ. ஒன்னும் இல்ல, கணவன் மனைவியை பிரிக்கணும்னு சொன்னா ஒரே ஒரு ரிமோட் போதும். ಗಂಡ ಹೆಂಡತಿನ ಬೇರೆ ಪಡಿಸಬೇಕಾದ್ರೆ ಒಂದು கணவன் ರಿಮೋಟ್ சொல்லுவாரு ಸಾಕು. ಅನಿಮಲ್ ಪ್ಲಾನೆಟ್ தான் போடுவேன். ಗಂಡ ಹೇಳ್ತಾರೆ ಅನಿಮಲ್ ಪ್ಲಾನ್ అంటే மனைவி சொல்லுவாங்க வேற எதனா போடுவேன். ಹೆಂಡತಿ ಹೇಳ್ತಾರೆ ಬೇರೆ ಏನಾರೇ ಹಾಕ್ತೇನೆ ಅಂತೇಳಿ மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ಇಬ್ರು ಅದು ಜಗಳ ಆಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. அப்படியே பிரச்சனை பெருசாயி ಹಾಗೆ ಜಗಳ ದೊಡ್ಡದಾಗಿ பெரிய சண்டை ஆயிடும். ದೊಡ್ಡ ಜಗಳ ಆಗುತ್ತೆ. மேட்ரு ரிமோட் கிடையாது, ಅದು ವಿಷಯ ರಿಮೋಟ್ ಅಲ್ಲ, உள்ள வேற ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு. ಒಳಗಡೆ ಬೇರೆನೋ நீ ಹೋಗ್ತಾ ಇರುತ್ತೆ. பண்ணுவியா நான் பண்ணுவேனா? ನೀನ್ ಮಾಡ್ತೆ ನಾನ್ ಮಾಡ್ಲಾ. இங்க ஐக்கியத்தை அந்த
அப்போஸ்தலர் நாட்களில் அவர்கள் காத்து கொண்டார்கள். ಐಕ್ಯತೆಯನ್ನು ಅಪೊಸ್ತಲರ ದಿನಗಳಲ್ಲಿ அப்போ ಅವರು ಕಾದುಕೊಂಡರು. எந்த அளவுக்கு அந்த ஐக்கியம் பலப்பட்டு இருந்தது பாருங்க. ಹೆಂಗೆ ಆ ಐಕ್ಯತೆ ಬಲವಾಗಿತ್ತು. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்படின்னு சொல்லி வேதம் ಅವರ சொல்லுகிறது. ಅಪೊಸ್ತಲ ಉಪದೇಶದಲ್ಲಿ ಅನ್ಯೋನ್ಯತೆಯಲ್ಲಿಯೋ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எல்லாரும் ஒண்ணா பொதுவா வாழ்கிறத கொஞ்சம் கற்பனை செஞ்சு ಸ್ವಲ್ಪ பாருங்க. ಕಲ್ಪನೆ ಮಾಡಿ ನೋಡಿ, ಇಮ್ಯಾಜಿನ್ ಮಾಡಿ ನೋಡಿ, ಎಲ್ಲರೂ ಒಂದಾಗಿ ಬಾಳೋದು. அவர்கள் மத்தியில கிசுகிசுக்களை, அதாவது காசிப்பை பார்க்கிலும் ஒரு உன்னத நோக்கம் இருந்தது. ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಗಾಸಿಪ್ಗಿಂತ ಒಂದು ಉನ್ನತವಾದ ಒಂದು ಉದ್ದೇಶವಿತ್ತು. இயேசுவை பிரதிபலிப்பது. ಅದು ಯೇಸುವನ್ನು ஹalleluya. ಘೋಷಣೆ ಮಾಡೋದಾಗಿತ್ತು. நம்ம அதை இதை பேசிக்கிட்டு எல்லா உறவையும் கெடுத்துக்கிறோம். ನಾವು ಅದು ಇದು ಮಾತನಾಡಿ ಎಲ್ಲ ಒಂದು ಸಂಬಂಧವನ್ನು ಮುರಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஐக்கியத்தை கெடுத்துக்கிறோம். ಐಕ್ಯತೆಯನ್ನು ஆனா ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அவங்க அதை தாண்டி யோசிச்சாங்க, எங்களுக்கு ஒரு உன்னத நோக்கம் இருக்கு. ಆದರೆ ಅದನ್ನು ಅವರು ದಾಟಿ ಅದನ್ನು ಬೇರೆ ಉನ್ನತವಾದ ಒಂದು ಯೋಜನೆ ಇದೆ. டிஃபரன்சஸ் இருக்கு, பேதபாவங்கள் இருக்கு. ಡಿಫರೆನ್ಸ್ಗಳಿದೆ, ಭೇದ ಭಾವಗಳಿದೆ. ஆனாலும் ಆದರೇನು ஒத்துமை அவங்க காத்துக்கிட்டாங்க, ஐக்கியத்தை காத்துக்கொண்டாங்க. ಒಂದಾಗಿರುವುದನ್ನು ಅವರು ಕಾದುಕೊಂಡರು. அவர்கள் ಐಕ್ಯತೆಯನ್ನು போட்டி ಕಾದುಕೊಂಡರು. பொறாமையை பார்க்கிலும் அவர்களுக்குள்ளாக ஒரு நல்ல பேஷன், வாஞ்சை இருந்தது. ಅವರಲ್ಲಿ ಒಂದು ಒಂದು ಏನಾದರೂ ಒಂದು போட்டி, என்ன சொல்றது, ರೇಸ್, ஸ்பர்தை, ಸ್ಪರ್ಧೆ, அதை காத்து கொண்டாங்க. எதை? ஐக்கியத்தை காத்து கொண்டாங்க. ಅವರ ಐಕ್ಯತೆಯನ್ನು ಕಾದುಕೊಂಡರು. வாஞ்சை இருந்தது. ಅವರಿಗೆ ಒಂದು ವಾಂಛೆ ಇತ್ತು, ಒಂದು ಉತ್ಸಾಹ ಇತ್ತು. ஏன்னா நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கணும், ನಾವೆಲ್ಲರೂ ಒಂದಾಗಿರಬೇಕು, ஒருவரை காட்ட வேண்டும். ಒಬ್ಬರನ್ನು ನಾವು ತೋರಿಸಬೇಕು. அடுத்தது அவர்கள் அவங்களுடைய லக்ஸூரியஸ் லைஃபை பார்க்கலாம், லைஃப் ஸ்டைல் வித்தியாசமா இருந்தது. சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. ಸಕಲವನ್ನು ಅವರು ಎಲ್ಲರೂ ಸಮವಾಗಿ ಹಂಚಿಕೊಂಡರು ಅಂತ ಹೇಳಿ. நான் பணக்காரனா இருக்கணும், ನಾನು மட்டும் பணக்காரனா ನಾನು இருக்கணும், ಮಾತ್ರ ಶ್ರೀಮಂತ, நான் மட்டும் சொத்து சேர்க்கணும் அப்படின்னு ನಾನು ಮಾತ್ರ சொல்லாம ಆಸ್ತಿ ಸೇರಿಸಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ அவர்கள் சகல காணியாட்சிகளையும் அதையும் சொத்துகளையும் விற்று அப்போஸ்தலருடைய காலில் வைத்து எல்லாவற்றையும் பொதுவாய் அனுபவித்தார்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ಸಕಲವನ್ನು ಅವರು ಮಾರಿ ಅಪೊಸ್ತಲ ಪಾದದಲ್ಲಿ ಅದನ್ನೆಲ್ಲ ಇಟ್ಟರು, ಅವರೆಲ್ಲ ಸಮವಾಗಿ ಹಂಚಿಕೊಂಡರು ಅಂತ அப்படி செய்ய ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ನಾವು ಆ ತರ ஆண்டவர் சொன்னா செஞ்சிருங்க. ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ಮಾಡಿ. என்ன சொல்றீங்க? ஐக்கியத்தை காத்து கொண்டார்கள். ಅವರು ಐಕ್ಯತೆಯನ್ನು ಕಾದುಕೊಂಡರು. அந்த சொத்து சுகம் அவங்களை பிரிக்க வரல, ಆ ಒಂದು ಆಸ್ತಿ ಅವರನ್ನು அந்த பணம் அவங்களை பிரிக்க வரல, ಆ ಹಣ ಅವರನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಲಿಕ್ಕೆ அந்த நபர் அவங்களை பிரிக்க வரல, அந்த நபர்கள் அந்த அவங்க பிரிக்க ಜನಗಳು ಅವರನ್ನ ಬಿಡಿಸಲಿಕ್ಕೆ ಬಂದಿಲ್ಲ. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சபைக்காக நம்ம நிக்கணும், ஐக்கியத்துல நம்ம நிற்கணும். ನಮ್ಮ ಸಭೆಗೋಸ್ಕರ ನಾವು ನಿಲ್ಲಬೇಕು, ಐಕ್ಯತೆಯಲ್ಲಿ ನಿಲ್ಲಬೇಕು. விட்டுடக்கூடாது. நான் போன வாரம் அவ்வளவு தெளிவா சொன்னேன், ಬಿಟ್ಬಿಡಬಾರ್ದು. ನಾನು ಹೋದ ವಾರ ಅಷ್ಟೇ ಹೇಳಿದೆ, என்கிட்ட நிறைய குறை இருக்கு, ನನ್ನ ಹತ್ರ ತುಂಬಾ ಕೊರತೆಗಳಿದೆ, உங்ககிட்ட நிறைய குறை இருக்கு, ನಿಮ್ಮ ಹತ್ರ ತುಂಬಾ ಕೊರತೆಗಳಿದೆ, பாஸ்டர் கிட்ட நிறைய குறை இருக்கு, ಪಾಸ್ಟರ್ ಹತ್ರ ತುಂಬಾ ಕೊರತೆಗಳಿದೆ, விசுவாசிகள்கிட்டயும் குறை இருக்கு. ವಿಶ್ವಾಸಿ ಹತ್ರನೂ ಕೊರತೆ ಇದೆ. மேடல்ல நீங்க பிரசங்கம் பண்றதுனால நான் பெரிய நீதிமானோ பெரிய பரிசுத்தவானோ கிடையாது. ಇಲ್ಲಿ ಸ್ಟೇಜ್ ಅಲ್ಲಿ ನಿಂತು ಪ್ರಸಂಗ ಮಾಡೋದು குறைகள் உள்ளவர்கள் தான் ಅಲ್ಲ, ನಾನೆಲ್ಲ ಕೊರತೆ ಉಳ್ಳವರೇ. ஆனா அதுக்குன்னு சொல்லி ಅರೆ ಅದಕ್ಕೆ ಅಂತ ಹೇಳಿ உங்ககிட்ட வந்து யாரோ என்ன பத்தி சொல்றாங்க, ಯಾರೋ ನನ್ನ என்கிட்ட வந்து யாரோ உங்களை பத்தி என்கிட்ட வந்து சொல்றாங்க, ನನ್ನ ಬಳಿ ಬಂದು ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಕೇಳ್ಬಿಟ್ಟು இருக்கலாம் இருக்கலாம், ಇರಬಹುದು, ஆமா ஆமா, ಹೌದೌದು, அப்படி ஆமா போட்டீங்கன்னா ಹಾಗೆ ಹಾಮ ಅಂತ ಹೇಳಿ ஐக்கியம் உடைஞ்சிடும். ಐಕ್ಯತೆ ಒಡೆದೋಗುತ್ತೆ. அப்போ என்ன வரணும் நமக்குள்ள? ಏನ್ ಬರಬೇಕು ನಮ್ಮೊಳಗೆ? இருக்கட்டும், குறை இருக்கட்டும், ಕೊರತೆಗಳು ಇರಲಿ, பலவீனம் இருக்கட்டும், ಬಲವೀನತೆ ಇರಲಿ, after all, ಎಲ್ಲ above all, he is my pastor, ಅವರು ನಮ್ಮ he ಪಾಸ್ಟರ್, is my, they are my விசுவாசி, they are my believers. ಅವರು ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸಿಗಳು. இல்லையா? என்ன இருந்தாலும் என் பாஸ்டர், ಏನಿದ್ರು ನಮ್ಮ என்ன இருந்தாலும் என் விசுவாசிப்பா, ಏನಿದ್ರು ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸಿ, நான் விட்டு கொடுக்க மாட்டேன், ನಾನು ಬಿಟ್ಟು ಕೊಡೋದಿಲ್ಲ. அப்படி நிக்கணும். ಹಂಗೆ ನಿಲ್ಲಬೇಕು. இவங்க யாரையும் விட்டு கொடுக்கல, ಇಲ್ಲಿ ಯಾರನ್ನು ಬಿಟ್ಟು ಕೊಟ್ಟಿಲ್ಲ, ஐக்கியத்தை காத்துக்கொண்டாங்க. ಐಕ್ಯತೆಯನ್ನು ಕಾದುಕೊಂಡರು. அதை தான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ಅದನ್ನೇ ಅವರು அதனால தான் அதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தாங்க. ಅದು ಅವ್ರು ಘೋಷಣೆ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಎಲ್ಲ ಜನರ ದಯೆಯನ್ನು இவங்க ಹೊಂದಿದರು. வித்தியாசமானவங்க அப்படின்னு சொல்லி. ಇವರು ವ್ಯತ್ಯಾಸವಾದವರು ಅಂತ ಹೇಳಿ. அப்புறம் எப்படி ஆண்டவரை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க? ಮತ್ತೆ ಹೇಗೆ ದೇವರನ್ನು ಅವರು ಘೋಷಣೆ ಮಾಡಿದ್ರು? தமது தைரியத்தின் மூலம் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ಅವರ ಧೈರ್ಯದಿಂದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಘೋಷಣೆ ಮಾಡ್ತಾರೆ. தைரியம் ரொம்ப ரொம்ப அவசியம். ಧೈರ್ಯ ತುಂಬಾ ತುಂಬಾ ಅವಶ್ಯಕ. தைரியம் இன்னைக்கு வேற எதுக்கோ வருது நமக்கு. ಧೈರ್ಯ ಯಾವುದಕ್ಕೂ ಬರುತ್ತೆ ನಮಗೆ ಇವತ್ತು. ஐபிஎல் தொடங்கிடுச்சா? ஐபிஎல் ஆரம்ப ஐபிஎல் போயிட்டு இருக்கா? ஐபிஎல் தொடங்கிடுச்சா? ஒரு காலத்துல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு கிரிக்கெட்ல. ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ನನಗೆ ತುಂಬಾ ಇಂಟ್ರೆಸ್ಟಿಂಗ್ அப்புறம் எனக்கு அதுல கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. ಆಮೇಲೆ ನನಗೆ ಇಂಟ್ರೆಸ್ಟೇ ಹೋಯಿತು. ಫುಟ್ಬಾಲ್ ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாப்பேன். எனக்கு அதை பத்தி அவ்வளவு தெரியாது, ஆனா பாப்பேன். ಫುಟ್ಬಾಲ್ ಅಂದ್ರೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ, ಅದು ನೋಡ್ತಾ ಇದ್ದೆ. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಹೊರಟಾಯ್ತು. என்ன சொல்ல வர? ಏನು ಹೇಳಕ್ ಬರ್ತೀನಿ? அந்த மாதிரி அட்வர்டைஸ்மென்ட் வருதா? ಆ ತರ ಅಡ್ವರ್ಟೈಸ್ಮೆಂಟ್ ಬರುತ್ತೆ. ஸ்டேட்டஸ் பறக்கும். ಹಾಗೆ ಸ್ಟೇಟಸ್ ಹಾರುತ್ತೆ. சென்னை சூப்பர் கிங்குக்கு விசில் போடு. அப்படியே என்ன தோனி தான் என் தலை, அப்படியே விசில் போடு.
மஞ்ச கலரா காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ಎಲ್ಲ ಅರಿಶಿನ ಕಲರ್ ತೋರ್ಸಕ್ಕೆ இதெல்லாம் சொல்றதுக்கு தைரியம் இருக்கு, ಇದೆಲ್ಲ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಧೈರ್ಯ. ஆனா இயேசுவை பிரதிபலிக்க தைரியம் இல்ல. ಆದ್ರೆ ಯೇಸುವನ್ನು ಘೋಷಣೆ ஒரு ಮಾಡೋದಕ್ಕೆ சினிமா ಧೈರ್ಯ ரிலீஸ் ಇಲ್ಲ. ஆயிடுச்சு, ಒಂದು இப்ப சினிமா ரிலீஸ் ஆகிறது கூட வேண்டாம். ಇವಾಗ ಸಿನಿಮಾ ರಿಲೀಸ್ ಆಗೋದು அந்த ಬೇಡ. சினிமாவுல ஏதோ ஒரு போஸ்டர் ஒரு போட்டோ ரிலீஸ் ஆனா போதும், ಒಂದು ಆ ಫಿಲ್ಮ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಪೋಸ್ಟರ್ ಒಂದು ಫೋಟೋ ರಿಲೀಸ್ ಆಗಿದೆ, குதிக்கிறான், அப்படியே குதிக்கிறான், ரிலீஸ் ஆயிடுச்சு. ಹಾಗೆ ಅವ್ರು ಜಂಪ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ரிவ்யூவர்ஸ் பார்க்கறான் அந்த போட்டோக்குள்ள என்ன வச்சிருக்கான், ಆ ಫೋಟೋದೊಳಗಡೆ ಏನಿದೆ இது இதுக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கும், ಇದು ಇದಕ್ಕೆ இது அது சம்பந்தப்பட்டதா ಅದಕ್ಕೆ இருக்கும், ಸಂಬಂಧಪಟ್ಟದಾಗಿರುತ್ತೆ. இது இந்த படம் வந்திருக்கும், ಈ ಫಿಲ್ಮ್ அந்த வெளிநாட்டு படத்தை ரீமேக் பண்றான், என்னென்னவோ பேச ஆரம்பிச்சிடறான். ಏನೇನೋ ಮಾತಾಡ್ಲಿಕ್ಕೆ ಶುರು ಮಾಡ್ತಾರೆ. அதை வெளிப்படுத்துறதுக்கு வெக்கமே படுறதுல. ಅದನ್ನೆಲ್ಲ ಹೇಳಲಿಕ್ಕೆ ನಾಚಿಕೆನೇ ಪಡೋದಿಲ್ಲ. அரசியல் இப்போ போய்கிட்டு இருக்கு. ಇವಾಗ ಇದು என் கட்சி ಎಲೆಕ್ಷನ್ಸ್ என்ன அரசு, ஆமா எலெக்ஷன் போய்கிட்டு இருக்கு. ಎಲೆಕ್ಷನ್ಸ್ நேத்து முந்தா நேத்து தமிழ்நாட்டுல எலெக்ஷன், 26ஆம் தேதி இங்க எலெக்ஷன். ಮೊನ್ನೆ ಎಲೆಕ್ಷನ್ ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ அதை பிரதிபலிக்கிறதுக்கு, அதை காட்டுறதுக்கு எவ்வளவு துடிக்கிறாங்க எல்லாரும். ಅಲ್ಲಿ ಘೋಷಣೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೇಗೆ தொண்டர்கள் எல்லாம் எவ்வளவு துடிக்கிறாங்க. ಅಲ್ಲಿರುವಂತಹ என் கட்சி தான், ಹೇಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, என் கட்சி தான், ನನ್ನ ಒಂದು இந்த பூ கட்சி தான், ನನ್ನ ಪಾರ್ಟಿನೇ, இந்த புலி கட்சி தான், ಈ ಹುಲಿ ಪಾರ್ಟಿನೇ, இந்த பூ தான் பெருசு, ಈ ಹೂವನೇ இந்த கை தான். ಈ ಕೈನೇ. நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன், ನಾನು ಒಂದು ವಿಡಿಯೋ ನೋಡಿದೆ. குடுக்குடுன்னு ஒருத்தன் வந்து ஒரு பூவை எடுத்து ஒரு பெண்ணுகிட்ட நீட்டுறான், ಓಡ್ ಬಂದು ಒಂದು ಹೂವನ್ನು ಒಂದು ಹುಡುಗಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அந்த பொண்ணு படார்னு ஒரு அடி வந்த அந்த பையன்கிட்ட, ಹುಡುಗಿ ಒಂದು ಹೊಡಿ உடனே மாத்திட்டான் பிளேட்டு. ಪ್ಲೇಟ್ இல்லை நான் வந்து அரசியல், அது ஏதோ ஒரு பூ சொல்லக்கூடாது அதானே சொல்கிறேன், ஒரு அரசியல் சின்னத்தை காமிக்கிறதுக்கு அந்த பூவை காமிச்சேன் அப்படின்னு சொல்கிறேன், மாற்றிட்டான் பிளேட்டு. ಎಲೆಕ್ಷನ್ ಒಂದು ಚಿಹ್ನೆ ತೋರಿಸ್ಲಿಕ್ಕೆ ನಾನು ತೋರಿಸಿ அந்த அம்மா சொல்லுது, நான் அரைஞ்சது கூட அரசியல் தான், ನಾನು ಹೊಡೆದಿದ್ದು ಕೂಡ ಅದೇ ಒಂದು ಗುರುತೆ ಅಂತ ಹೇಳಿ. எப்படி வெளிப்படுத்துறாங்க பாருங்க எல்லாத்தையும், ಹೇಗೆ ತೋರಿಸ್ತಾರೆ ನೋಡಿ. இதுக்கெல்லாம் தைரியம் வேணாம் அவங்களுக்கு, ಇದಕ್ಕೆಲ್ಲ ಧೈರ್ಯ ಬೇಕಾಗಿಲ್ಲ. என்ன வேணா சொல்லுங்க, ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಹೇಳಿ. ஆனா இயேசுவை குறித்து, ಅರೆ ದೇವರನ್ನು ಕುರಿತು, இயேசுவை பிரதிபலிப்பதை குறித்து தைரியமே வரதில்ல. ಯೇಸುವನ್ನು ಹೇಳೋದ್ರ ಬಗ್ಗೆ ಧೈರ್ಯನೇ ಬರೋದಿಲ್ಲ. ரொம்ப வெக்கம், ரொம்ப கூச்சம், ತುಂಬಾ ನಾಚಿಕೆ, ತುಂಬಾ ಭಯ. we are made for a mission. we are made for a mission. நம்ம ஒரு பணிக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். ನಾವು ಒಂದು ಸೇವೆಗಾಗಿ இந்த உலகத்துல வேற எந்த பணி நீங்க பெருசுன்னு நினைக்கிறீங்க? ಈ ಜಗತ್ತಿನಲ್ಲಿ ಯಾವ ಕೆಲಸವನ್ನು ನೀವು ದೊಡ್ಡದಾಗಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? மேனேஜர், ஜெனரல் மேனேஜர், ಜನರಲ್ ப்ரொப்ரைட்டர், சிஇஓ, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர், சிஇஓ, இன்னும் வேற எதுனா பெருசா இருக்கா? இந்தியாவுக்கே பெரிய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸரா இருந்தாலும் இந்தியாவுக்கே நீ ದೊಡ್ಡ ಅಧಿಕಾರಿಗಳಿದ್ದಾರೆ. அதை விட உன்னதமான பணி இந்த இயேசுவின் பணி. கரங்களை தட்டி ஹalleluya. உன்னத பணிக்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ಉನ್ನತವಾದ ಸೇವೆಗೆ ನೀವು ನಾವು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. போகும்போது நீங்க அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வாங்கன்னு சொல்ல, ಹಾಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ போகும்போது அப்பா குறித்து சொல்லிக்கிட்டே போங்க. ಹೋಗಬೇಕಾದ್ರೆ சாட்சியின் மூலமா சொல்லிக்கிட்டே போங்க. ನಿಮ್ಮ ಸಾಕ್ಷ್ಯ ಮುಖಾಂತರ, வாழ்க்கையின் மூலமா சொல்லிக்கிட்டே போங்க. ನಿಮ್ಮ ಜೀವಿತದ ಮುಖಾಂತರ கிடைக்கும் போதெல்லாம் கண்ணுல விளக்கண்ண விட்டுட்டு யாருக்கிட்ட இந்த இயேசுவின் அன்பை காண்பிக்கணும்னு சொல்லி காட்டிக்கிட்டே போங்க. ಸಮಯ ಸಿಕ್ಕುವಾಗಲ್ಲ ಹರಳೆಣ್ಣೆ ಕಣ್ಣಿಗೆ ಹಾಕಿ ಯಾರ ಬಗ್ಗೆ ದೇವರ ಬಗ್ಗೆ சொல்லமா proclaiming Jesus, ಹೇಳನವಾ proclaiming Jesus, பறைசாற்றுவது, இயேசுவை பறைசாற்றுவது, ಯೇಸುವನ್ನು ಘೋಷಿಸುವುದು, projecting Jesus, இயேசுவை பிரதிபலிப்பது அல்லது முன்னிறுத்துவது, ಯೇಸುವನ್ನು ತೋರಿಸುವುದು, ಮುಂದೆ ನಿಲ್ಲಿಸುವುದು. இன்றைக்கு மிக முக்கியமான காரியத்தை பார்க்க போகிறோம். ಇದು ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡಲಿಕ್ಕೆ ಇದೆ. proclaiming மாத்திரமல்ல, projecting மாத்திரமல்ல, following Jesus. following Jesus. Hallelujah. following Jesus. following Jesus ನೋಡಲಿಕ್ಕೆ ரொம்ப ரொம்ப அவசியமானது. ಇದು ತುಂಬಾ ತುಂಬಾ ಅವಶ್ಯವಾಗಿದೆ. இங்கே வேதம் சொல்லுகிறது, ಇಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ 28:19ல 28:9ರಲ್ಲಿ 19ல ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், ಆದ್ದರಿಂದ ನೀವು ಹೊರಟು ಹೋಗಿ, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், ಆದ್ದರಿಂದ ಹೊರಟು ಹೋಗಿ சகல ஜனங்களையும், ಎಲ್ಲಾ ದೇಶಗಳ ಜನರನ್ನು என்ன வாக்கணும், ಏನ್ ಮಾಡಬೇಕು? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சகல ஜனங்களையும், சகல ஜனங்களையும். ಶಿಷ್ಯರ, இந்த வார்த்தையை இன்னைக்கு பிடிச்சுக்கலாம். சகல ஜனங்களையும் சீஷராக்கி, ಎಲ್ಲಾ ದೇಶ ಜನರನ್ನು ಶಿಷ್ಯರನ್ನಾಗಿ, சகல ஜனங்களையும் சீஷராக்குவதுதான். ದೇಶ ಜನರನ್ನು ಶಿಷ್ಯರಾಗಿ ஆண்டவர் என்னையும் உங்களையும் அவருடைய சீஷனாக இருக்கவே தான் அழைத்திருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ಆತನ ಶಿಷ್ಯರಾಗಿ ಇರಲಿಕ್ಕೆ ಆತನ ಕರೆದಿದ್ದಾನೆ. சீஷன் என்பவன் வித்தியாசமானவன். ಶಿಷ್ಯನ ಅನ್ನುವನು ತುಂಬಾ ವ್ಯತ್ಯಾಸವಾದವನು. சீஷனுக்கு ஒரு பெரிய கணம் இருக்கிறது. ಶಿಷ್ಯನಿಗೆ ದೊಡ್ಡ என்னை சாதாரண வாழ்க்கை வாழ அழைக்கவில்லை, ಸಾಧಾರಣ ಜೀವಿತವನ್ನು ಜೀವಿಸಲಿಕ್ಕೆ ಕರೆದಿಲ್ಲ, சாதாரணமாய் அவரை பின்பற்ற என்னை அழைக்கவில்லை, ಸಾಧಾರಣವಾಗಿ ಆತನ ಹಿಂಬಾಲಿಸಲಿಕ್ಕೆ ಕರೆದಿಲ್ಲ, சீஷனாக அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அழைக்கிறார். ಹಿಂಬಾಲಿಸಲಿಕ್ಕೆ ಕರೆದಿದ್ದಾನೆ. சீஷன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ಶಿಷ್ಯன் ಅಂದ್ರೆ ಏನು ಅರ್ಥ? வசனம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, அப்போஸ்தலர் 6:1ல அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போது, எடுக்க வேணாம் பரவாயில்ல அப்படியே சொல்லுங்க,
அந்நாட்களில் சீஷர்கள் பெருகினார்கள். ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಶಿಷ್ಯರು ಹೆಚ್ಚುತ್ತಾ ಬರಲಾಗಿ. இங்க வசனம் அழகா சொல்லுங்க, சீஷர்கள் பெருகினார்கள். ಶಿಷ್ಯರು ಹೆಚ್ಚುತ್ತಾ சீடன் ಬರಲಾಗಿ. என்றால் என்ன அர்த்தம்? ಶಿಷ್ಯ ಅಂದ್ರೆ ಏನು? மாணவன் என்று அர்த்தம். ಮಾನವ ಅಂತ ಅರ್ಥ. ஸ்டூடெண்ட் என்று அர்த்தம். ಸ್ಟೂಡೆಂಟ್ ಅಂತ ಅರ್ಥ. ஆக அந்த ஸ்டூடெண்ட் என்பவன் என்றால் என்ன? ಸ್ಟೂಡೆಂಟ್ ಅಂದ್ರೆ ಏನು? நம்ம எல்லாரும் சீஷனா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரும் மாணவனா இருக்க வேண்டும் என்று சொல்லி அர்த்தம். ನಾವೆಲ್ಲ ಸ್ಟೂಡೆಂಟ್ ಆಗಿರ್ಬೇಕಾದ್ರೆ ನಾವು ಮಾನವರಾಗಿರಬೇಕು ಅಂತ ಅರ್ಥ. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், ಅವ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, எல்லாரும் அவருடைய லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுக வேண்டும். ಎಲ್ಲರೂ ಆತನ ಒಂದು ಲೈಫ್ ಸ್ಟೈಲ್ ಅನ್ನು ಫಾಲೋ ಮಾಡಬೇಕು. யார் டிசைபிள் அப்படின்னு சொன்னா, டிசைபிள் என்று சொன்னால் யார் என்று சொன்னா, ಡಿಸೈಪಲ್ ಅಂದ್ರೆ ಯಾರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, என்னை பொறுத்தவரை ஒருத்தர் அப்படியாக சொல்லுகிறார், ಒಬ್ಬರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, இயேசுவின் வாழ்க்கை முறையை அப்படியே பின்பற்றுவதுதான். ಯೇಸುವಿನ ಜೀವಿತವನ್ನು ಹಾಗೆ அவர் ಹಿಂಬಾಲಿಸುವವನೇ. எப்படி தன் வாழ்க்கையில வாழ்ந்து காட்டினார், ಆತನು ಹೇಗೆ ತನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ அப்படியே பின்பற்றுவதுதான் ஒரு சீடனுக்கு அழகு என்று சொல்லுகிறார். ಹಾಗೆ ಜೀವಿಸುವುದೇ ಶಿಷ್ಯನ ಒಂದು அப்ப சீடன் என்று சொன்னால் மாணவன், ಶಿಷ್ಯನ್ ಅಂದ್ರೆ ಮಾನವ. மாணவன் என்று சொன்னால் கற்றுக்கொள்கிறவன். ಮಾನವ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳುವವನು. ஒரு நாள் மாத்திரம் இல்ல, ಒಂದು ದಿವಸ ಮಾತ್ರ ಅಲ್ಲ. உலகத்துல படிக்கிற படிப்பு கொஞ்ச நாள் மட்டும் தான் படிக்கணும். ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಓದುವ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಸ್ವಲ್ಪ 10th ಕ್ಲಾಸ್ ವರೆக்கும் படிக்கலாம், 10ನೇ ಕ್ಲಾಸ್ ವರೆಗೂ ಓದಬಹುದು, 12th ಕ್ಲಾಸ್ வரைக்கும் படிக்கலாம், 12ನೇ ಕ್ಲಾಸ್ ವರೆಗೂ ಓದಬಹುದು, டிகிரி முடிக்கலாம், ಡಿಗ್ರಿ ಮುಗಿಸಬಹುದು, டிப்ளமோ முடிக்கலாம், ಡಿಪ್ಲೊಮಾ ಮುಗಿಸಬಹುದು, மாஸ்டர் முடிக்கலாம், ಮಾಸ್ಟರ್ಸ್ ಮುಗಿಸಬಹುದು, இன்னும் நிறைய எனக்கு தெரியல, ಇನ್ನೂ ತುಂಬಾ ಇದೆ ಗೊತ್ತು, டாக்டர் முடிக்கலாம், ಡಾಕ್ಟರ್ಸ್ ಮುಗಿಸಬಹುದು, இதெல்லாம் முடிக்கலாம். ಇದೆಲ್ಲ ಮುಗಿಸಬಹುದು. ஆனால் ஒரு மாணவன், ஒரு சீஷன் கடைசி வரை சாகுற வரைக்கும் கற்றுக்கொண்டே இருப்பான். ಆದರೆ ಒಂದು ಶಿಷ್ಯನು ಅವನು ಸಾಯವರೆಗೂ ಅದು கற்றுக்கொள்வதை விடவே மாட்டான். ಕಲಿತುಕೊಳ್ಳುವುದನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. அந்த குருவை தொடர்ந்து கொண்டே இருப்பான். ಆ ಗುರುವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಾ நானும் நீங்களும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ದೇವರು ನೀವು ನಾವು ಹಾಗೆ ಇರಬೇಕು ಅಂತ ಬಯಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. கற்றுக்கொள்கிறவன், ಕಲಿತುಕೊಳ್ಳುವವನು. அடுத்தது ஏற்றுக்கொள்கிறவன். ಆತನನ್ನು ಸ್ವೀಕರಿಸುವ. குரு என்ன சொல்லுகிறாரோ, இயேசு என்ன சொல்லுகிறாரோ, போதகர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறவன். ಗುರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೋ, ದೇವರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೋ ಅದನ್ನ ಹಾಗೆ ಸ್ವೀಕರಿಸುವವನಾಗಿರಬೇಕು. கற்றுக்கொள்பவன் மாத்திரமல்ல, ஏற்றுக்கொள்கிறவனாய் இருக்கிறான். ಕಲಿತುಕೊಳ್ಳುವವನು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಸ್ವೀಕರಿಸುವವನಾಗಿರಬೇಕು. கவனத்தை அங்கும் இங்கும் செதற விடுகிறவன் அல்ல. ಗಮನವನ್ನು ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ಚದರಿಸಕ್ಕೆ ಬಿಡುವವನು. தன் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்கிறவனாகவே இருப்பான், ஏற்றுக்கொள்கிறவனாகவே இருப்பான். ತನ್ನ ಜೀವಿತವಿಡೀ ಕಲಿತುಕೊಳ್ಳುವವನಾಗಿ ಅದನ್ನು ಸ್ವೀಕರಿಸುವವನಾಗಿಯೇ ಇರ್ತಾನೆ. அடுத்தது தன்னையே அந்த படிப்பிற்காக, அந்த கற்றுக்கொள்ளுவதற்காக விட்டு கொடுப்பவன், விற்று போட்டவனாய் இருக்கிறான். ಅದನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ತನ್ನನ್ನೇ ತಾನು ಒಪ್ಪಿಸುವವನಾಗಿರ್ತಾನೆ. தன்னையே முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறவனாய் இருக்கிறான். இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னு சொன்னா, ಆತನೇ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸುವವನಾಗಿರ್ತಾನೆ. அப்போ ஸ்டூடெண்ட் என்று சொன்னால், ಸ್ಟೂಡೆಂಟ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, சீஷன் என்று சொன்னால் ஸ்டூடெண்ட் என்ற அர்த்தம். சீஷன் ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ஸ்டூடெண்ட்னா கற்றுக்கொள்பவன், ஏற்றுக்கொள்பவன், தன்னையே விட்டு கொடுப்பவன் அல்லது விற்று போட்டவன். ಸ್ಟೂಡೆಂಟ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಕಲಿತುಕೊಳ್ಳುವವನು, எதற்கு? அந்த குறிப்பிட்ட காரியத்தை கற்றுக்கொள்ள தன்னையே அர்ப்பணிக்கிறவனாய் இருக்கிறான். அந்த குறிப்பிட்ட காரியத்தை கற்றுக்கொள்வதற்கு தன்னையே அர்ப்பணித்துக் கொள்கிறவனாய் இருக்கிறான். ಕೆಲಸಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ತನ್ನನ್ನು ತಾನು ಒಪ್ಪಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. அப்போ சீஷன் சொல்றீங்களே, சீஷன் ಅಂತ ಹೇಳ್ತೀರಲ್ಲ, மாணவன் சொல்றீங்களே, மாணவ ಅಂತ ಹೇಳ್ತೀರಲ್ಲ, அப்போ சீஷனுக்கும் இன்னும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. சீஷರಿಗೂ ಬೇರೆಯವರಿಗೂ ತುಂಬಾ ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ. முதல் காரியம் இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம். ಮೊದಲನೇದಾಗಿ ನೋಡಲಿಕ್ಕೆ, ஆண்டவர் என்னையும் உங்களையும் என்னவா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் என்று சொன்னால், ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ಯಾರಂತ ಇರಬೇಕಂತ ಬಯಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. டிசைபிளா இருக்க விரும்புகிறார். ಡಿಸೈಪಲ್ ಆಗಿರಬೇಕು ಅಂತ, டிவோட்டியா இருக்க விரும்பல. ಡಿವೋಟಿ ಆಗಿರಲಿಕ್ಕಲ್ಲ. டிசைபிள் not as a devotee. ಡಿಸೈಪಲ್ ಆಗಿರಬೇಕು, ஒரு ಡಿವೋಟಿ ಆಗಲ್ಲ. பக்தராக இல்லாமல் ஒரு சீடனாக இருக்க விரும்புகிறார். ಒಂದು ಭಕ್ತನಾಗಿ ಅಲ್ಲ, ಒಂದು ಶಿಷ್ಯನಾಗಿ ಇರಬೇಕೆಂದು ಬಯಸ್ತಾ ஒரு ಇದ್ದಾರೆ. பக்தன் என்ன பண்ணுவா? ಒಬ್ಬ ಭಕ್ತನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? வெளிப்பிரகாரமாக தன்னை மாற்றிக்கொள்ள விரும்புவான். ಬಹಿರಂಗವಾಗಿ ಅದನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಇರ್ತಾನೆ. வெளிப்பிரகாரமாக தன்னை காட்டிக்கொள்ள விரும்புவான். ಬಹಿರಂಗವಾಗಿ ಅದನ್ನು ತೋರಿಸಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ஆனா ಇರ್ತಾನೆ. சீஷன் ಅರೆ ಶಿಷ್ಯನು உட்பிரகாரமாக எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்ள விரும்புவான். ಅವನ ಅಂತರಾಗದಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ಬದಲಾಯಿಸುವವನಾಗಿರ್ತಾನೆ. உள்ளுக்குள்ள பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறவனாய் இருப்பான். ಅವನ ಅಂತರದಲ್ಲಿ ತುಂಬಾ ಬದಲಾವಣೆ ತಗೊಂಡು பக்தன் என்ன பண்ணுவா? ಅರೆ ಭಕ್ತನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? மீட்டிங் மேல மீட்டிங், மீட்டிங் மேல மீட்டிங், மீட்டிங் மேல மீட்டிங் போய்கிட்டே இருப்பான். ಮೀಟಿಂಗ್ ಮೇಲೆ ಮೀಟಿಂಗ್ ಅಂತ ಹೋಗ್ತಾ ಇರ್ತಾನೆ. அந்த மாநாடு, ಆ ಒಂದು இந்த மாநாடு, ಅದೊಂದು ಮೀಟಿಂಗ್, அந்த கான்ஃபரன்ஸ், ಆ ಕಾನ್ಫರೆನ್ಸ್, இந்த கான்ஃபரன்ஸ், ಈ ಮೀಟಿಂಗ್, அங்க 3 நாள் மீட்டிங், இங்க 3 நாள் மீட்டிங். மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல சொல்லுது மீட்டிங்க்கு குறையே இல்ல. மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் மீட்டிங் பைபிள்ல மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்ல ஒரு மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. நீங்க வாசிச்சு பாருங்க, ஆன்லைன்ல ஃப்ரீயா இருக்கு. அந்த இதுல சொல்லுகிறது, ஒரு வசனத்தை குறித்து சொல்லுகிறது, மீட்டிங் ஆஃப்டர் மீட்டிங் ஆஃப்டர் மீட்டிங் ஆஃப்டர் மீட்டிங் ஆஃப்டர், ஆராதனை ஆஃப்டர் ஆராதனை ஆஃப்டர் ஆராதனை ஆஃப்டர் ஆராதனை ஆஃப்டர், ஜெபம் ஆஃப்டர் ஜெபம் ஆஃப்டர் ஜெபம் ஆஃப்டர் ஜெபம், இப்படியே போய்கிட்டே இருக்கும். ಹೀಗೆ ಹೋಗ್ತಾ ಇರುತ್ತೆ. அப்பா எவ்வளவு சுருக்கமா முடிச்சாங்க பாருங்க, சூப்பர்.
சேம் இங்கிலீஷ் தானே நிட்டு மேடம். அப்போ கவனிங்க, மீட்டிங் போறதுல குறைச்சலே இல்ல. பக்தனா போய் அல்லேலூயா அல்லேலூயா ஆராதிச்சுட்டு வந்துருவாங்க. ಮೀಟಿಂಗ್ ಹೋಗೋದಕ್ಕೆ ಕೊರತೆನೇ ಇಲ್ಲ, ಭಕ್ತನಾಗಿ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಅಲ್ಲೇಲೂಯಾ ಅಂತ அங்க போய் யாரனா பிரேயர் பண்ண போய் பிரேயர் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துருவோம். ಅಲ್ಲೋಗಿ ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿ ಅಟೆಂಡ್ ಮಾಡಿ. ஆண்டவர் என்னை பக்தனாக இருக்க விரும்பல. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಭಕ್ತನಾಗಿ ಇರಲಿಕ್ಕೆ பக்தனா வாங்கப்பா, பக்த கோழிகளே என் பின்னாடி வாங்க, ಭಕ್ತರೇ ನನ್ನ ಹಿಂದೆ ಬನ್ನಿ, பக்த கோட்டிகளே ನನ್ನ ಹಿಂದೆ ಬನ್ನಿ. பக்த கோட்டிகள் தெரியாது எனக்கு. பக்த கோடிகளே என் பின்னாடி வாங்க, ಭಕ್ತರೇ ನಮ್ಮ ಹಿಂದೆ ಬನ್ನಿರಿ ಅಂತ. அப்படி பக்தராக இருக்க என்னை உங்களையும் அழைக்கல. ಹಾಗೆ ಭಕ್ತರಾಗಿ ಇರಲಿಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು பக்தி ಕರೆದಿಲ್ಲ. உள்ள வேணும். ಭಕ್ತಿ ಬೇಕು. பக்தியுள்ள அடியார்களை கர்த்தர் தமக்கென்று பிரித்து எடுத்துக் கொள்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ಭಕ್ತಿ ಇರಬೇಕು. ஆனா சீஷனின் உள்ளம் எனக்கு உங்களுக்கும் வேணும்னு சொல்லி ಆದರೆ ಶೀಷರ ಒಂದು ಮನಸ್ಸು ನಿಮಗೂ ನಮಗೂ ஆண்டவர் ಇರಬೇಕು. என்னை உங்களையும் அழைக்கிறார் அப்படின்னு சொன்னா ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ಕರೀತಾರೆ ಅಂದ್ರೆ இந்த முதல் பாயிண்ட்ல 3 முக்கியமான சப் பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். ಈ ಮೊದಲನೇ ಪಾಯಿಂಟ್ ಅಲ್ಲಿ 3 ಮುಖ್ಯವಾದ ಸಬ್ ಪಾಯಿಂಟ್ ಅನ್ನು ನೋಡ್ತಿದ್ದೇವೆ. ரெஸ்பாண்ட் டு த கால். என்னங்க, நீங்களும் நானும் டிசைபிளா இருக்கணும், டிவோட்டியா இருக்க கூடாதுன்னு சொன்னா ஆண்டவருடைய அழைப்புக்கு பதில் அளிக்க வேண்டும். ரெஸ்பாண்ட் டு த கால். ನೀವು ನಾವು ಭಕ್ತರಾಗಿ ಅಲ್ಲ ಶಿಷ್ಯರಾಗಿ ಇರಬೇಕೆಂದ್ರೆ ಆತನಿಗೆ ರೆಸ್ಪಾಂಡ್ ಟು ಅ ಕಾಲ್, ಕರೆಯಲ್ಲಿ ಪ್ರತಿಕ್ರಿಯಿಸಬೇಕು. அவர் அழைப்புக்கு ஒருவர் முழு மனதுடன் பதிலளிக்க வேண்டும். ಆತನ ಒಂದು ಕರೆಗೆ ನಾವು ಪ್ರತಿಕ್ರಿಯಿಸಬೇಕು ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಿಂದ. பக்தன் என்பவன் என்ன பண்ணுவான்? ಭಕ್ತನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? அழைப்பை கேட்டு ಕರೆಯನ್ನು ಕೇಳಿ அதற்கு பதில் அளிக்க மாட்டான். ಅದಕ್ಕೆ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. கூப்பிடுறாரு, கூப்பிட்டுக்கிட்டு போட்டோம், எனக்கு இல்ல, ಕರೀತಾ ಇದ್ದಾರೆ ನನಗೇನು ಕರೀತಾ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ராஜேஷ் அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறாருன்னு வைங்க. சரி சரி பின்னாடி அவங்களுக்கு எனக்கு இல்ல, ಅವರಿಗೆ ಕರೀತಾರ ನನಗೆ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாப்ல ಅಂತ ಹೋಗ್ತಾ ಇರ್ತೇವೆ. ஆனா சீசன் என்ன பண்ணுவாப்ல? ಆದ್ರೆ ಶಿಷ್ಯರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ஆண்டவர் கூப்பிட்டாருன்னா ದೇವರು ಕರೆದ್ರೆ உடனே கேட்டுருவாங்க. ಕೇಳ್ತೇವೆ. இங்க பாருங்க, ஒரு வசனம் ஒருத்தரை பத்தி நம்ம உதாரணமா நம்ம பார்க்கலாம். இயேசு எல்லாரையும் சீஷராக இருக்கணும்னு சொல்லி விரும்புறாரு. ಯೇಸು ಎಲ್ಲರನ್ನು ಶಿಷ್ಯರಾಗಿರ್ಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்னையும் உங்களையும் சீஷனாக இருக்கணும்னு சொல்லி தான் விரும்புகிறார், வெறும் பக்தராக இருக்கணும்னு சொல்லி விரும்பல. ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ದೇವರು ಶಿಷ್ಯರಾಗಿರಬೇಕು. ஒரே ஒரு உதாரணத்தை கொடுத்து நான் முன்னாடி முன்னாடி போறேன். ಒಂದೊಂದು ಉದಾಹರಣೆ ಕೊಟ್ಟು மத்தேயு 9:9. மத்தேயு 9:9. மத்தேயு 9:9. 9:9. மேத்யூ 9:9ல இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு. வாசிங்க சிஸ்டர். ಯೇಸು ಅಲ್ಲಿಂದ ಹೋಗುತ್ತಿರುವಾಗ ಸುಂಕಕ್ಕೆ ಕೂತಿದ್ದ ಮತ್ತಾಯನೆಂಬ ಮನುಷ್ಯನನ್ನು ನೋಡಿ, எனக்கு பின் சென்று வா, ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸು ಎಂದವನು. வாசிக்கிறீங்களா எல்லாரும்? என்ன போட்டிருக்காங்க? ಓದ್ತೀರಾ ಎಲ್ಲರೂ? ಏನು ಹಾಕಿದೆ ಅಂತೇಳಿ? எனக்கு பின் சென்று வா, ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ ಬಾ. பைபிள் எடுத்து வந்துக்கிறீங்களா? எனக்கு அடுத்தது என்ன வாசிச்சிருக்கு போட்டிருக்கு? அவன் எழுந்து இல்லையே, என் பைபிள் அப்படி இல்லையே. ಅವನು ಎದ್ದು ಆತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದನು. அவன் எழுந்து இருப்பா, என் வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு, ಅವನು ಎದ್ದು ಸ್ವಲ್ಪ ಕೆಲಸ ಇದೆ ಅಂತ ಬರ್ದಿದೆ ನನ್ನ ಬೈಬಲ್. இருப்பா கொஞ்சம் வீட்ல எல்லாம் வேலை இருக்கு, இந்த கடமையெல்லாம் முடிச்சிட்டு வரேன், ಮನೇಲಿ ಸ್ವಲ್ಪ ಕೆಲಸ ಇದೆ ಅದನ್ನೆಲ್ಲ ಮುಗಿಸ್ಬಿಟ್ಟು ಬರ್ತೇನೆ ಕರ್ತನೆ, இந்த கடமை கொஞ்சம் இருக்கு அதை முடிச்சிட்டு வரேன், ಈ ಸಾಲ ಸ್ವಲ್ಪ ಇದೆ ಅದನ್ನ கொஞ்சம் வியாபாரம் இருக்கு முடிச்சிட்டு வரேன், ಸ್ವಲ್ಪ ವ್ಯಾಪಾರ ಇದೆ கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சிட்டு வரேன், ಸ್ವಲ್ಪ ಕೆಲಸ ಇದೆ ಮುಗಿಸಿ ಬರ್ತೇನೆ, கொஞ்சம் விஷயம் இருக்கு முடிச்சிட்டு வரேன். ಸ್ವಲ್ಪ ವಿಷಯ ಇದೆ ಮುಗಿಸಿ ಬರ್ತೇನೆ. வாசிக்கிறீங்களா? ஓதுறா? இன்னொரு தடவை வாசிக்கிறீங்களா? இன்னொரு சதி ஓது. ஒருவேளை உங்க பைபிள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நிம் பைபிள் என்ன? எனக்கு இயேசு சொல்றாரு, எனக்கு பின் சென்று வா என்று சொல்லி மத்தேயுவை பார்த்து சொல்றாரு. அவன் எழுந்து நடுவுல எதனா வார்த்தை இருக்கா பிரதர்? அம்மா எனக்கு என்ன இங்க வேற என்னென்ன மத்தேயுன்னு கரிಬೇಕಾದ್ರೆ ಆತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ ಅಂದಾಗ ಆತನು ಎದ್ದು ಆತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದ. கொஞ்சம் ரிட்ரீட் நடத்திட்டு வந்துடுறேன், ஒரே ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குது முடிச்சிட்டு வந்துடுறேன், கான்ஃபரன்ஸ் ಇದೆ ಮುಗಿಸ್ಬಿಟ್ಟು ಬರ್ತೀನಿ. அதெல்லாம் ஒன்றும் சொல்லலைங்க மத்தேயு. அதெல்லாம் ಏನು ಹೇಳಿಲ್ಲ ಇಲ್ಲ ಮತ್ತೇಯು. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க, ಸ್ವಲ್ಪ ಕಲ್ಪನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. ஒரு சிலர் சொல்றாங்க மத்தேயு வந்து ஏற்கனவே இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம்னு சொல்லி, எனக்கு தெரியல. ಯೇಸುವನ ಕುರಿತು ಅವರು ಕೇಳಿರ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ಸ್ವಲ್ಪ. ஆனா ஏசப்பா வந்து அவனை கூப்பிடுறாரு. ಅರೆ ಏಸಪ್ಪ ಬಂದು ಅಲ್ಲಿ ಕರೀತಾ ಇದ್ದಾರೆ ಆತನನ್ನು. என்ன மாதிரி ஜாப் தெரியுமா அவரது? ಏನು ಒಂದು ಜಾಬ್? வரி வசூலிக்கிறவர். ಸುಂಕವನ್ನು ವಸೂಲಿ. நம்ம ஹைவேல போகும்போது எவ்வளவு டால் நம்ம கிட்ட வாங்குறாங்க. ನಾವು ಹೈವೇನಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು, எவ்வளவு இடத்துல நம்ம நிப்பாட்டி 50 ரூபாய் 100 ரூபாய் வாங்கிட்டே இருக்காங்க. ಎಷ್ಟೊಂದು ಕಡೆ அந்த மாதிரி கவர்மெண்ட் மூலம் அதுக்கு நிறைய பிரைவேட் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ಕೆಲಸ, ಸರ್ಕಾರಿ ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு. சுங்கಕ್ಕೆ ಕೂತಿದ್ದ ಮತ್ತೇಯು ಎಂಬ ಮನುಷ್ಯನನ್ನು வரி வசூலிக்கிற ஒரு பெரிய ஜாப்ல இருக்கிற மனுஷனை கண்டு, ಸುಂಕವನ್ನು ವಸೂಲಿ ಮಾಡುವ ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯನನ್ನು ನೋಡಿ ஃபாலோ மீன்னு சொல்லிட்டாரு. ಹಿಂಬಾಲಿಸು ನನ್ನನ್ನು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. என்ன பார்த்து அப்படி சொன்னா நான் என்ன சொல்லிருப்பேன்? ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಆ ಥರ ಹೇಳಿದ್ರೆ ನಾನು ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೆ?
இவ்வளோ பெரிய வேலையில் நல்ல வேலையில் இருக்கிறேன், ಒಳ್ಳೆ ಕೆಲಸದಲ್ಲಿದ್ದೀನಿ, என்ன உங்களை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னால் என் குடும்ப குட்டி என்ன ஆகுறது? ನಿಮ್ಮನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದ್ರೆ ನಾನು ಫ್ಯಾಮಿಲಿ ಏನಾಗುತ್ತೆ, என் வேலை என்ன ஆகுறது? ನನ್ನ ಕೆಲಸ ಏನಾಗುತ್ತೆ, என் குடும்பம்லாம் கஷ்டத்தில் போகணும் உங்களுக்கு விருப்பமா கடவுளே? ನನ್ನ ಕುಟುಂಬ ಎಲ್ಲ ಕಷ್ಟದಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕಂತ உங்களை ஃபாலோ பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? ನಿಮ್ಮನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದ್ರೆ ನನಗೆ ಏನು ಸಿಗುತ್ತೆ? முதல்ல எனக்கு அஷூரன்ஸ் கொடுங்க. ಮೊದಲು ನನಗೆ ಅಶ್ಯೂರೆನ್ಸ್ ಕೊಡಿ. முதல்ல எனக்கு என்னென்னலாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. ಮೊದಲು ನೀವು ಏನೇನೆಲ್ಲ ನನಗೆ எனக்கு ಮಾಡ್ತೀರಾ ಅದನ್ನ இன்சூரன்ஸ்லாம் எடுக்கணும். ನನಗೆ ಇನ್ಶೂರೆನ್ಸ್ ಎಲ್ಲ வருஷத்துக்கு ஒரு தடவை இன்சூரன்ஸ். ನನಗೆ ವರ್ಷಕ್ಕೆ ಒಂದ್ಸತಿ அந்த காலத்தில் இல்லை விடுங்க. அப்புறம் இந்த பாஸ்ட் பைபிள் எல்லாத்தெல்லாம் பேசுகிறாருன்னு சொல்லக்கூடாது. இன்சூரன்ஸ் கொடுக்கணும். ಇನ್ಶೂರೆನ್ಸ್ ಕೊಡ್ಬೇಕು. அது இதெல்லாம் நீங்கள் அஷூரன்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் வரேன். ಅಶ್ಯೂರೆನ್ಸ್ ಕೊಟ್ರೆ ಬರ್ತೇನೆ. மத்தேயு அப்படி செய்யல. ಮತ್ತೆ ಹಂಗೆ ಮಾಡಿಲ್ಲ. என்ன சொல்றாங்க இங்க பாருங்க, ஒண்ணுமே இல்லை. எனக்கு பின் சென்று வா அப்படின்னு சொன்ன உடனே அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். கரங்களை தட்டி மகிமைப்படுத்தலாம். ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸು ಅಂತ ಹೇಳಿದಾಗ ಆತನು ಏನು ஒரு சிலர் அது இப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்க, எந்த ஒரு தயக்கமும் இன்றி அப்படியே ரெஸ்பாண்ட் பண்றானா. ಯಾವ ಒಂದು ತೊಂದರೆಗಳು ಇಲ್ಲದೆ ಆತನು ಹಾಗೆ ರೆಸ್ಪಾಂಡ್ ಮಾಡ್ತಾನೆ. ஏதாவது ஒரு விஷயத்தை, ஷாக்கிங்கான விஷயத்தை உங்களுக்கு சொல்லும்போது, நீங்க ஒரு கூட்டத்திலேயோ ஒரு குடும்பத்திலே நீங்க இருக்கும்போது நீங்க சொல்லும்போது உடனே நம்ம என்ன பண்றோம், பக்கத்துல இருக்கவங்கள பார்ப்போம். ಏನಾದ್ರು ಶಾಕಿಂಗ್ ಆದ ವಿಷಯ ನಿಮ್ಗೆ ಯಾರು ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ ಪಕ್ಕದಲ್ಲಿರೋ ನೋಡ್ತೀವಿ, ಏನಾದ್ರು ಸಡನ್ ಆಗಿ என்ன ஏதோ நம்ப முடியாத ஒரு விஷயத்தை சொல்றாங்க, பக்கத்துல இருக்கவங்கள பார்ப்போம். ಏನು ನಮ್ದೇ ಇರೋ ವಿಷಯ நீங்க செஞ்சிருப்பீங்க, நான் செஞ்சிருக்கிறேன், ನೀವು ಮಾಡಿರ್ತೀರಾ, ನಾನು ಮಾಡಿದ್ದೀನಿ. இங்க எந்த ஒரு தயக்கமும் இல்ல. ಇಲ್ಲಿ ಯಾವ ಒಂದು ಇದು நான் கற்பனை பண்றேன், அக்கம் பக்கம் பார்க்கவே இல்ல, ಅಕ್ಕಪಕ್ಕ ನೋಡೇ ಇಲ್ಲ. இயேசு வான்னு சொன்ன உடனே ಯೇಸು ಬಾ ಅಂತ ಹೇಳಿದ இமிடியேட் ஆக்ஷன், ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಕ್ಷನ್, இமிடியேட்டா அந்த அழைப்புக்கு தன்னிச்சையாக பதில் கொடுக்கிறாரு. ಆ ಕರೆಗೆ ಆತನು ಉತ್ತರವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஐயோ இப்படி அழைச்சிட்டாரா அப்படின்னு சொல்லி பக்கத்துல பார்க்கல. ಅಯ್ಯೋ ಹೀಗೆ ಕರೆದು ಬಿಟ್ಟ ಅಂತ ಹೇಳಿ ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ஐயோ என் வேலை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பக்கத்துல பார்க்கல. ಏನಾಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿ ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ನೋಡಿಲ್ಲ. ஐயோ என் வியாபாரம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பக்கத்துல பார்க்கல. ನನ್ನ ವ್ಯಾಪಾರ ಏನಾಗುತ್ತೆ ಅಂತ ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ನೋಡಿಲ್ಲ. ஃபாலோ ஜீசஸ்னா சாதாரண விஷயம் இல்ல. ಯೇಸುವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವುದು ಸಾಧಾರಣ ವಿಷಯವಲ್ಲ. ஃபாலோவிங் ஜீசஸ், ಯೇಸುವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವುದು அந்த மத்தேயுக்கு சொன்ன உடனே, ಮತ್ತೊಯ್ಗೆ ಹೇಳಿದ ತಕ್ಷಣವೇ, immediately he ತಕ್ಷಣವೇ ಆತನು ರೆಸ್ಪಾಂಡ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ரெஸ்பாண்ட் பண்ணாரு. ತಕ್ಷಣವೇ ರೆಸ್ಪಾಂಡ್ ಮಾಡ್ತಾ அடுத்தது அந்த ரெஸ்பாண்ட் மாத்திரம் இல்ல, அவர் அழைத்த அந்த கால்ல கடைசி வரைக்கும் அதை ரிலே பண்ணிட்டு இருந்தாரு. ಆತನು ಕರೆದಂತ ரிலை ஆன் தி கால், ರಿಲೇ ಆನ್ ದ ಕಾಲ್, அந்த அழைப்பின் மீது நம்பிக்கை வைத்து அதையே சார்ந்திருந்தார் கடைசி வரைக்கும் மத்தேயு. ಆ ಕರೆಯನ್ನು ಆತನು ಅದನ್ನೇ ಆತನು ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದ. பாருங்க மத்தேயுவின் அழைப்பு எவ்வளவு வித்தியாசமா இருந்தது பாருங்க. ಆತನ ಒಂದು ಕರೆ ಹೇಗೆ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿತ್ತು ನೋಡಿ. மத்தேயு அவர் அழைத்த பிறகு தன்னுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் அவர் ஊழியத்திற்காக பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. ಆತನ ಎಲ್ಲವನ್ನು ಆತನು ದೇವರ ಸೇವೆಗೆ ಆತನು ಉಪಯೋಗಿಸಿದ. ಆತನ மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 காஸ்பல் புக்லயும் மத்தேயு முதலாவது புத்தகமா இருக்கு. மத்தேயுல தான் வரலாற்று, அதாவது பிறப்பின் வரலாறு அதிகமாய் குறிக்கப்பட்டிருக்கு. மத்தேயு, மார்க், லூக்கா, ஜான் ಇದರಲ್ಲಿ ಇದಕ್ಕಿಂತ மத்தேயுನಲ್ಲಿ ತುಂಬಾ ವಿಷಯಗಳು. நான் ஆரம்பத்துல வாசிக்கும் போது அவனை பெற்றான், இவனை பெற்றான், ஒரே ஒரு மாதிரி ஆகும், தலை கன்ஃபியூஷன் ஆகும். ಆರಂಭದಲ್ಲಿ ಓದಬೇಕಾದ್ರೆ இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் குறிப்பிடுறாருன்னு சொல்லி ಯಾಕೆ ಇದನ್ನೆಲ್ಲ அப்போ இந்த மரணத்துக்கு புரியல. ಅವಾಗ ಇದಕ್ಕೆ ನನಗೆ ஆனா பாருங்க எவ்வளவு வித்தியாசமா எழுதி வைத்திருக்கிறார் மத்தேயு. ನೋಡಿ ಎಷ್ಟು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ಬರೆದಿದ್ದಾರೆ. அந்த காலில் அப்படியே அழைப்பில் அப்படியே சார்ந்து இருந்தார், நம்பிக்கை வைத்திருந்தார். ಆತನ ಒಂದು ಕರೆಯಲ್ಲಿ ಹಾಗೆ ಆತನು ನಿರ್ಧಾರ. அதான் வேத பண்டிதர்கள் கரெக்டா மத்தேயுவை அழகா முதல் புக்கா நியூ டெஸ்ட்மென்ட்ல போடுறாங்க. ಅದೇ ವೇದ ಪಂಡಿತರು ಅದನ್ನ ಮೊದಲನೇದಾಗಿ ನ್ಯೂ ಟೆಸ್ಟ್ಮೆಂಟ್ ಅಲ್ಲಿ ಫಸ್ಟ್ வேற எந்த காஸ்பல்லையும் இல்லாத ஒரு அதிகமாய் கொடுக்காத ஒரு வார்த்தையை மலை பிரசங்கம் முழுவதுமாய் மத்தேயுல கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5, 6, 7 ಪ್ರಸಂಗವನ್ನು ವಿವರವಾಗಿ ಬರೆದಿರುತ್ತಾರೆ. அப்போ அழைப்பு பாருங்க எந்த அளவுக்கு அவரை நடத்துது பாருங்க. ಆ ಕರೆ ನೋಡಿ ಹೇಗೆ ಆತನು ನಡೆಸುತ್ತಾ ಇದೆ. அப்போ எவ்வளவு அந்த அழைப்பை அவர் சார்ந்திருந்தார் பாருங்க. ಹೇಗೆ ಆತನ ಆ ಕರೆಯನ್ನು. அது மாத்திரமல்ல அவர் அந்த அழைப்பில் ரிமைன் ஆன் ஹிஸ் கால், அழைப்பில் நிலைத்திருந்தார் கடைசி வரைக்கும். ಆ ಒಂದು ಆತನ ಒಂದು ಕರೆಯಲ್ಲಿ ಆತನು ಉಳಿದಿದ್ದನು, ಅದರಲ್ಲಿ ದೃಢವಾಗಿ ನಿಂತಿದ್ದನು. இன்னைக்கு அழைப்பில் நிலைத்திருக்கிறதா ரொம்ப பெரிய சவாலா இருக்கு நிறைய பேருக்கு. ಕರೆಯಲ್ಲಿ ನಿಂತಿರುವುದು ದೊಡ್ಡ ವಿಷಯ. பாதியிலே திசை மாறிடுறாங்க, ಅರ್ಧದಲ್ಲಿ பாதியிலே விட்டு போயிடுறாங்க, ಅರ್ಧದಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತಾರೆ. நடுவுல பண பிரச்சனை வரும், நடுவுல மன பிரச்சனை வரும், நடுவுல மனுஷங்க பிரச்சனை பண்ணுவாங்க, நடுவுல இந்த பிரச்சனை, அழைப்புல இருந்து அப்படியே விலகிடுறாங்க. மத்தியದಲ್ಲಿ ಏನೇನೋ ತೊಂದರೆಗಳು ಬಂದಾಗ ಆ ಒಂದು ಕರೆಯಿಂದ ಅವರು ಹೋಗ್ಬಿಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. கடைசி வரைக்கும் ரிமைனா இருந்தார் அதுல அழைப்பு. ಕೊನೆಯವರೆಗೂ ಆತನು ರಿಮೈನ್ ಆಗಿದ್ದ. அவர் இரத்த சாட்சியாக மரித்தார். ಆತನು ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ அதுக்கு முன்பாக அநேக இடங்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்ல போனார் அப்போஸ்தலனாய், சீஷனாய்.
ಅದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಆತನು ತುಂಬಾ ಜಾಗಕ್ಕೆ எவ்வளவு ದೇವರನ್ನು பாடுகளை ಘೋಷಿಸಕ್ಕೆ பட்டார். ಹೋದರು, ಹೇಗೆ ತುಂಬಾ ಕಷ್ಟವನ್ನು ಪಟ್ಟರು. அப்ப சொல்றாங்க அவரை ஈட்டினாலேயோ அல்லது பெரிய வாளாலேயோ அவரை கொன்றாங்க அப்படின்னு ಆ சொல்லி. ಈಟಿಯಿಂದ ಏನೋ ತನ್ನನ್ನು ಸಾಯಿಸಿದರು ಅಂತ ரத்த ಹೇಳ್ತಾರೆ. சாட்சியாக ஆண்டவருக்கு மரித்தார். ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಯಿಂದ ಆ ದೇವರಿಗೆ ಅವರು ಮರಣವನ್ನು இதை ಹೊಂದಿದರು. கேட்கவா நான் வந்தேங்க? ಇದನ್ನು ಕೇಳಲಿಕ್ಕೆ ನಾನು ಬಂದೇ ಇಲ್ಲಿ. ஃபாலோவிங் ஜீசஸ். ಫಾಲೋಯಿಂಗ್ ಜೀಸಸ್. இப்போ அவனை கூட்டிட்டு வந்து நீ ரத்த சாட்சியா மறிக்க சொல்றீங்களா என்ன? ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನನ್ನನ್ನು ಸಾಯಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ அப்படி ನೀವು? சொல்ல வரல. ಹಾಗೆ ನಾನು ಹೇಳ್ತಾ அது ಇಲ್ಲ. அப்போஸ்தலர்கள் எல்லாருக்கும் குறிக்கப்பட்ட ஒரு விஷயம். ಅದು ಅಪೊಸ್ತಲರಿಗೆ ಎಲ್ಲರಿಗೂ அப்போஸ்தலர்கள் எல்லாருமே ரத்த சாட்சியா தான் மரித்தாங்க. ಅಪೊಸ್ತಲರು ಎಲ್ಲರೂ ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಮರಣವನ್ನು ஆண்டவர் ಹೊಂದಿದರು. நமக்கு அப்படி தீர்மானம் பண்ணினது அது அவர் சித்தம். ದೇವರು ನಮಗೆ ಅದನ್ನು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ ಅದು ಆತನ ಚಿತ್ತ. வாழ்வோ சாவோ ಆದರೆ ಜೀವನವು ಮರಣವು ஆண்டவருக்கு. ಆ ದೇವರಿಗೆ. சாவு எனக்கு, ಸಾವು ನನಗೆ ஆதாயம். ಆದಾಯ. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக வாழ்வது எனக்கு ಕ್ರಿಸ್ತುವಿಗೋಸ್ಕರ ಜೀವಿಸುವುದು பெரிய ஆதாயம். அவருக்காக செத்தாலும் பரவாயில்லை. ಆತನಿಗೋಸ್ಕರ ಮರಣವನ್ನು ಹೊಂದರೇನು ಪರವಾಗಿಲ್ಲ. அவருடைய சிலுவையை அவனவன் தன் தன் சிலுவையை சுமந்து அவரை பின்பற்ற கடவன் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ಒಬ್ಬೊಬ್ಬರು ತನ್ನ ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೊತ್ತು ஜோஷுவா வரீங்களா? அந்த ಹಿಂಬಾಲಿಸಬೇಕಾಗಿ பாட்டு வாசிக்கலாம் வரீங்களா? ஒரு அழகான பாட்டு. ಒಂದು ಸುಂದರವಾದ ಒಂದು ಹಾಡು. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿದೆ. சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம். ಶಿಲುಬೆಯನ್ನು அழகா அந்த ಹೊತ್ತು ரைட்டர் ಶಿಷ್ಯರಾಗಿ எழுதுறாரு. ಆಗೋಣ. சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம். ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். கரெக்டா? சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். இயேசு தாங்குவார், இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இத கவனிங்க. சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. கரங்களை தட்டலாமா? யாருக்காக? சீஷன் என்பவன் யாரு போல? குருவை போல, இந்த இயேசுவை போல. இயேசு தனக்காய் வாழ்ந்தாரா? தனக்காய் வாழல, தன்னையே தந்தார். அதுதான் அழகா எழுதியிருக்கிறார். சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரண்டாவது அடியை பாடலாம். வாழும் இயேசுவே சாவும் லாபமே, வாழும் இயேசுவே சாவும் லாபமே, அவர் பெருகவும் சிறுகவும் வேண்டுமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், கிருபை தருகிறார், விருதாவாக்கிடேன் அதை நித்தமும் காத்து கொள்வேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிலுவை சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்வேலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பினும் நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவன். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, என் அழைப்பை
என் அழைப்பிற்கு நான் பதில் கொடுப்பேன். ನನ್ನ ಒಂದು ಕರೆಗೆ ನಾನು என் அழைப்பின் மீது சார்ந்தே இருப்பேன், விட்டு விட மாட்டேன். ನಂದು ಒಂದು ಕರೆಯಲ್ಲಿ ನಾನು ಅದನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡಿರುತ್ತೇನೆ. என்ன நடந்தாலும் கலப்பையில் நான் கை வைத்து விட்டேன். ಏನೇ ನಡೆದರೂ ನಾನು நான் அழைப்பில் ரிமைனா இருப்பேன், நிலைத்திருப்பேன். ನಾನು ನನ್ನ ಕರೆಯಲ್ಲಿ ನಾನು கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? ಕರೆಗಳನ್ನು ஆண்டவரே, ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣವಾ? என்னை பக்தனாக அல்ல, ನನ್ನನ್ನು ಭಕ್ತನಾಗಿ ಅಲ್ಲ, சீஷனாக அழைத்திருக்கிறேன். ಶಿಷ್ಯರಾಗಿ ನನ್ನನ್ನು என்னை வந்து போகிறவனாக அல்ல, ಬಂದು ಹೋಗೋರಾಗಿ ಅಲ್ಲ, சீஷனாக அழைத்திருக்கிறேன். ಶಿಷ್ಯರಾಗಿ ನನ್ನನ್ನು உம்மை ಕರೆದಿದ್ದೀರಿ. பின்பற்றுகிற சீஷனாக என்னை ನಿಮ್ಮನ್ನು அழைத்திருக்கிறேன். ಹಿಂಬಾಲಿಸುವ என்னை ಶಿಷ್ಯರನ್ನಾಗಿ தொடர்ந்து நடத்துவீராக. ನನ್ನನ್ನು ನೀವು ನಡೆಸಬೇಕು. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬಿಡುತ್ತೇನೆ. சொல்லமா, disciple ಹೇಳನ್ವಾ, not disciple as a devotee. not as a devotee. அடுத்ததாக disciple not as a spectator. disciple not as a spectator. spectator என்று சொன்னால் என்ன? ஒரு பார்வையாளனாக என்னையும் உங்களையும் ஆண்டவர் அழைக்கல. ನಾನು ವೀಕ್ಷಕರಾಗಿ ನಾವು ಇರಬೇಕಾಗಿ ದೇವರು ಬಯಸಿಲ್ಲ, ಕರೆದಿಲ್ಲ. பார்வையாளனாக என்னையும் உங்களையும் அழைக்கல. ವೀಕ್ಷಕರಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿಲ್ಲ, என்னையும் உங்களையும் சீஷனாக அழைத்திருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ಶಿಷ್ಯರನ್ನಾಗಿ ಕರೆದಿದ್ದಾನೆ. ஆக பார்வையாளனாக நான் இருந்தேன்னு சொன்னா ವೀಕ್ಷಕನಾಗಿ ನಾನು ಇದ್ದರೆ என்னென்ன விபரீதங்கள் நடக்கும் தெரியுமா? சபையில, ಏನೇನು ನಡೆಯುತ್ತೆ ಗೊತ್ತಾ? ಸಭೆಯಲ್ಲಿ, குடும்பத்துல, நல்ல நல்ல உறவுகளில ಒಳ್ಳೆಯ ಸಂಬಂಧ. பார்வையாளனாக மாத்திரம் நான் இருந்தேன்னு சொன்னா ವೀಕ್ಷಕನಾಗಿ ಮಾತ್ರ ನಾನು பாருங்க, இதுல 3 காரியம் நான் சொல்றேன் பாருங்க. ಇಲ್ಲಿ 3 ಕಾರ್ಯ ನಾನು ಹೇಳಿದೆ ನೋಡಿ. spectator will not commit themselves. என்னங்க, ஸ்பெக்டேட்டரா இருக்கிறவங்க, பார்வையாளனா இருக்கிறவங்க, அவர்கள் தங்களை அர்ப்பணிக்க மாட்டாங்க. ವೀಕ್ಷಕರಾಗಿ ಇರುವರು ತಮ್ಮನ್ನು ತಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದಿಲ್ಲ, ಅರ್ಪಣಿಸುವುದಿಲ್ಲ. யாருக்கு? ಯಾರಿಗೆ? லீடர்களுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. ಲೀಡರ್ಗಳಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದಿಲ್ಲ. குடும்பத்திற்கு அர்ப்பணிக்க மாட்டாங்க. ಕುಟುಂಬದವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದಿಲ್ಲ. அப்பா அம்மாவுக்கு அர்ப்பணிக்க மாட்டாங்க. ತಂದೆ ತಾಯಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದಿಲ್ಲ. பாஸ்டருக்கு அர்ப்பணிக்க மாட்டாங்க. ಪಾಸ್ಟರ್ಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದಿಲ್ಲ. மூப்பர்களுக்கு அர்ப்பணிக்க மாட்டாங்க. ದೊಡ್ಡ ಪಾಸ್ಟರ್ಗೆ லோக்கல் சர்ச்சுக்கு அர்ப்பணிக்க மாட்டாங்க. ಲೋಕಲ್ ಚರ್ಚ್ಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದಿಲ್ಲ. அவங்க வெறும் பார்வையாளராக மாத்திரமே தான் இருப்பாங்க. ಅವರು ಯಾವಾಗಲೂ ವೀಕ್ಷಕರಾಗಿನೇ ಇರ್ತಾರೆ. இப்படி பார்க்கலாமா? இப்படி பார்க்கலாமா? ಹೀಗೆ ನೋಡೋಣವಾ? சுத்தி பார்க்கணும். ಸುತ್ತಮುತ್ತ ನೋಡು. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. குடும்பದಲ್ಲಿ நம்ம குடும்பத்துல ஒரு பார்வையாளனாக மாத்திரம் இருந்தா, ನಾವು ವೀಕ್ಷಕರಾಗಿ ಮಾತ್ರ ಇದ್ರೆ எப்படி இருக்கும்? ಹೇಗಿರುತ್ತೆ? கற்பனை செஞ்சு பார்க்க முடியுதா? ಅದನ್ನ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಕ್ಕಾಗತ್ತಾ? ஒரு குழந்தை அடிபட்டு கிடக்கு, ಒಂದು ಮಗು ಏಟು ಆಗಿದೆ, குழந்தை பாலுக்காக அழுகுது, ಒಂದು ಹಾಲುಗೋಸ್ಕರ பசியில அழுது, தாகத்துக்கு அழுகுது, ಹೊಟ್ಟೆ ಹಸಿದು ಅಳ್ತದೆ, ದಾಹದಿಂದ ಅಳ್ತಾ ಇದೆ. நான் போறேன் இப்படி. ನಾನು ಹೋಗ್ತೇನೆ. ಹಿಂಗೆ அழுவறியா? ಅಳ್ತಾ ಇದೆಯಾ? அழுதுகிட்டு கடை. ಅಳ್ತಾ ಇರು. நான் ஸ்பெக்டேட்டர் இல்ல, ನಾನು ವೀಕ್ಷಕನಲ್ಲ. வெறும் வீக்ஷகன் தானே, வெறும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன். ನಾನು ಅದನ್ನ ಬೇರೆ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಷ್ಟೇ ತಾನೇ. சரி, அழுதுகிட்டு போய் எனக்கு என்ன? ಅಳ್ತಾ ಹೋಗು. ನಾನು வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்ல, ಮನೆಗೆ ಊಟಕ್ಕೆ நான் வேலைக்கு போகாம சோம்பேறித்தனமா வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். ನಾನು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗದೆ ಸೋಂಬೇರಿಯಾಗಿ ಮನೇಲಿ ಇದ್ಬಿಟ್ಟು. பார்வையாளன், ವೀಕ್ಷಕನಾಗಿ. சரி, யாரோ நடத்துறாங்க, நடந்துக்கிட்டு போட்டோம். ಯಾರು ನಡೆಸ್ತಾರೆ, ನಡ್ಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ಲಿ. குடும்பத்துல அப்படி இருக்க முடியுமா? ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಆಗಿರಕ್ಕಾಗತ್ತಾ? இருந்தா குடும்பம் விளங்குமா? ಇದ್ರೆ ಆ ಕುಟುಂಬ ಉದ್ಧಾರ ಆಗತ್ತಾ? இதே தான் எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். ಇದೇನೆ ಎಲ್ಲದಕ್ಕೂ ಅಪ್ಲೈ ಆಗುತ್ತೆ. நாம் தேவனை பின்பற்றுகிறோம், சீஷனாக இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். ನಾವು ಶಿಷ್ಯರಾಗಿ ದೇವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವವರಾಗಿದ್ದೇವೆ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, you are made for a mission. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, உங்களை சீஷனாக பின்பற்ற சொல்லுகிறார் ஆண்டவர். ನಿಮ್ಮನ್ನು ಶಿಷ್ಯರಾಗಿ ಹಿಂಬಾಲಿಸಲು, வெறும் பார்வையாளராக இல்ல, ಬೇರೆ ವೀಕ್ಷಕರಾಗಿ ಅಲ್ಲ, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்காக அல்ல. ಹೀಗೆ ನೋಡ್ತಾ ಇರೋದಕ್ಕಾಗಲ್ಲ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. நான் பார்வையாளனாக மாத்திரம் இருக்கிறேன், ನಾನು ವೀಕ್ಷಕನಾಗಿ ಮಾತ್ರ ಇರ್ತೇನೆ. அடுத்தது ரெண்டாவது, ஸ்பெக்டேட்டர் எப்படி என்ன பண்ணுவாங்க சொன்னா, சர்ச் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளேஸா பாப்பாங்க. ಚರ್ಚ್ ಅನ್ನು ಒಂದು ಎಂಟರ್ಟೈನ್ಮೆಂಟ್ ಪ್ಲೇಸ್ ಆಗಿ ನೋಡ್ತಾರೆ. ஹalleluya ஹalleluya துதி மாடிரி. நல்லா பாடுறாங்க. ಚೆನ್ನಾಗಿ ಹಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಚೆನ್ನಾಗಿ ಹಾಡ್ತಾರೆ. இன்னும் பாடட்டும். ಇನ್ನು ಹಾಡಲಿ. பாஸ்டர் நல்ல பிரசங்கம் பண்றாரு இவரு. ಪಾಸ್ಟರ್ ಒಳ್ಳೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சூப்பர் பிரசங்கி இவரு. ಸೂಪರ್ ಆಗಿ நல்ல பிரசங்கி. ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಸಂಗ. இன்னும் கொஞ்சம் பிரசங்கம் பண்ணிட்டோம். ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಪ್ರಸಂಗ ಮಾಡಲಿ. போன வாரம் சொன்னேன், ಹೋದ್ವಾರ ಹೇಳಿದೆ, பிரசங்கத்திலயும் சர்ச் ஆராதனையில இன்னைக்கு மசாலா வேணும் ஆயிடுச்சு. பிரசங்கದಲ್ಲೂ எப்படி சினிமால மசாலா ಬೇಕಾಗಿದೆ. அப்ப ஆரம்பத்துல எல்லாம் கிரிக்கெட் பார்த்திருக்கிறோம்ல, ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಕ್ರಿಕೆಟ್ ನೋಡಿದೀವಲ್ಲ. கிரிக்கெட் பார்த்திருக்கீங்க தானே? ಕ್ರಿಕೆಟ್ ನೋಡಿದೀವಲ್ಲ. அதுல சேர் லீடர்ஸ், சேர் கேர்ள்ஸ் யாரும் வந்திருக்காங்களா? ಚೇರ್ ಗರ್ಲ್ಸ್ ಅಂತ ಯಾರು ಬಂದಿದ್ದಾರಾ? இப்ப இருக்கிறாங்க. ಇವಾಗಿದ್ದಾರೆ. ஒரு 6 அடிச்சா போதும், ಒಂದು 6 ಹೊಡೆದ್ರೆ ಸಾಕು, ஒரு 4 அடிச்சா போதும், ಒಂದು 4 ಹೊಡೆದ್ರೆ ಸಾಕು. பார்த்திருக்கீங்களா? ನೋಡಿದ್ದೀರಾ ತಾನೆ? எதுக்குங்க? ಯಾವುದಕ್ಕೆ? ಎಂಟರ್ಟೈನ್ಮೆಂಟ್.
ಎಂಟರ್ಟೈನ್ಮೆಂಟ್ இங்க கொஞ்சம் போர் அடிச்சா அங்க பார்க்கணும். ಇಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಬೋರ್ ಹೊಡೆದ್ರೆ அதே மாதிரி தான் சினிமாவிலையும் ಅದೇ ರೀತಿನೇ ಸಿನಿಮಾ எல்லாம் வேணும். சண்டை வேணும், ಜಗಳ ಬೇಕು, காமெடி வேணும், ಕಾಮಿಡಿ ಬೇಕು, எல்லாமே மசாலா வேணும். ಎಲ್ಲ ಮಸಾಲೆ ಬೇಕು. இன்னைக்கு அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ಎಲ್ಲವನ್ನು ನೋಡ್ಬಿಟ್ಟು நம்ம சர்ச்சுக்கு வராப்ல ಚರ್ಚಿಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. இங்க அது இல்லையே. ಇಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಇಲ್ವಲ್ಲ. இங்க பாஸ்டரும் குட்டிகரணம் போடணும்னு எதிர்பார்க்கறாங்க. ಇಲ್ಲಿ ಪಾಸ್ಟ್ನು ಆ ಥರ ಎಲ್ಲ ஆடுறாராமா ಕುಣಿಬೇಕಂತ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. குட்டிகரணம் போட்டுக்கிட்டே இருக்கணும். ಕುಣಿತಾ ಇರ್ಬೇಕಂತ ನೋಡ್ತಾ பிரசங்கம் பண்ணும்போது ஏகணும் குதிக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும், ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ಬೇಕಾದ್ರೆ பாட்டு பாடும்போது அதை செய்யணும் இதை செய்யணும், ಹಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ಅದು கேட்டா ಮಾಡ್ಬೇಕು, மசாலா வேணும். ಕೇಳಿದ್ರೆ ஏன்னா ಮಸಾಲೆ என்டர்டைன்மெண்ட் வேணும்ல. ಎಂಟರ್ಟೈನ್ಮೆಂಟ್ ಬೇಕಲ್ಲ. அதுக்குன்னு இப்போ ஆராதனை பண்ணும்போது இப்படியே நின்று ஆராதிக்க சொல்லல. ಆರಾಧನೆ ಮಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ಹಿಂಗೆ ನಿಂತ್ಕೊಂಡು ಆರಾಧನೆ ಮಾಡಕ್ಕೆ அப்படி ಹೇಳ್ತಾರೆ. ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு அப்படி ஆராதிக்க சொல்லல. ಹಾಗೆ ನಿಂತ್ಕೊಂಡು ಸ್ಟ್ಯಾಚು பிரசங்கம் பண்ணும்போது கேட்டு பாருங்க, நான் இப்போ நீ இப்படி ஓடவே ஓடாடல இப்படியே நின்றுட்டே பிரசங்கம் பண்றேன்னா நீங்க எப்படி இருக்கும் உங்களுக்கு? ನೀವು ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ಹೋಗದೆ ಹಂಗೆ ನಿಂತ್ಕೊಂಡು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿ அடுத்த வாரம் நான் வரேன்னா பார்த்துக்கோ. ಬರೋ ವಾರ ನಾನು ಬರ್ತೀನ ನೋಡಿ. அப்படி இருக்கு சொல்லு. நமக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு ನಮಗೆ ಅಂತ ಒಂದು ಲಿಮಿಟ್ ಇದೆ. இல்ல, இந்த என்டர்டெயின்மெண்ட்டா பார்க்குவாங்க யாரு? ஸ்பெக்டேட்டர்ஸ். ವೀಕ್ಷಕರು ಇದನ್ನ ಎಂಟರ್ಟೈನ್ಮೆಂಟ್ பார்வையாளர்கள் அப்படிதான் பார்ப்பாங்க. ವೀಕ್ಷಕರು ಆ ರೀತಿನೇ ನೋಡ್ತಾರೆ. பொழுதுபோக்காக மாறிவிட்டார்கள் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள். ಎಂಟರ್ಟೈನ್ಮೆಂಟ್ಗೋಸ್ಕರ ಚೇಂಜ್ ಆಗ್ಬಿಟ್ರು. ஹீரோ வர்ஷிப்பர். ಹೀರೋ ವರ್ಷಿಪರ್ பாப்பா யாரு இப்போ இன்னைக்கு ஹீரோ? ಯಾರು ಇವತ್ತು ಹೀರೋ? வெளியில இருக்கிறவங்களுக்கு அஜித் விஜய் ஹீரோ. ಹೊರಗಡೆ ಇರೋರಿಗೆ ಅಜಿತ್ ವಿಜಯ್ ಹೀರೋ. இந்த பக்கம் ஸ்போர்ட்ஸை பார்த்தீங்கன்னா தோனி விராட் கோலி எல்லாம் ஹீரோ. ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಅಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಅವರು வேற நிறைய பேர் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் ஹீரோ. ಇವರೆಲ್ಲ ಹೀರೋಸ್. அரசியல் போயிட்டீங்கன்னா அங்க ஒரு சிலர் ஹீரோ இருக்கிறாங்க ತಾನೆ. ರಾಜಕಾರಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಅಲ್ಲಿನೂ ಸ್ವಲ್ಪ ಹೀರೋ. ರಾಜಕೀಯದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ಜನರು ಹೀರೋ, ಎಲ್ಲ அதிகாரிகளும் லீடர் ஹீரோ ஆயிட்டாங்க. ಎಲ್ಲ ಲೀಡರ್ಸ್ அப்ப சர்ச்சுக்கு வந்துட்டாங்கல்ல, ಚರ್ಚಿಗೆ ಬಂದು இப்போ அங்க இங்கேயும் ஹீரோ வேணும். ಇಲ್ಲಿನೂ ಹೀರೋ. இப்போ இங்க பாட்டு பாடுறாங்க, ಇಲ್ಲಿ ಹಾಡು ಆಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, நல்லா பாடுறாங்க. ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಆಡ್ತಾರೆ. நான் உங்க ஃபேன் பிரதர். ನಾನು ನಿಮ್ಮ ಫ್ಯಾನ್ ಬ್ರದರ್. பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு, நான் உங்க ஃபேன், உங்க பிரசங்கத்துக்கு ஃபேன். ಪಾಸ್ಟರ್ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾರೆ, ನಾನು ನಿಮ್ಮ ಪ್ರಸಂಗಕ್ಕೆ ಫ್ಯಾನ್ ಅಂತಾರೆ. தமிழ்ல வேற சொல்றது, நாங்க உங்க விசிறி. இன்னும் ஒருத்தர் மேல போய் நாங்க உங்க ஏசி விசிறி. இல்ல விசிறினா அது வேற, ரசிகரு. அதான் ரசிகா, விசிறி அதான் ரசிகர் தான். நாங்க உங்க ஃபேனுங்க. எங்கங்க ஹீரோ வர்ஷிப் வந்துருச்சு உள்ள. ஏன்னா இவர் நல்லா பாட்டு பாடுறாரு. ಇಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಹಾಡಾಡ್ತಾರೆ. ஆரம்பத்துல என்னெல்லாம் உடைச்சாரு. ಆರಂಭದಲ್ಲಿ ನನ್ನೆಲ್ಲ ಹೊಡೆದು பாட்டு பாடிட்டு போனேன். ಹಾಡಾಡ್ತಾ ಇರ್ಬೇಕು. பாட்டு பாடி காலகட்டத்தில் பாட்டு வெளியே போனோடனே பிரதர் ரொம்ப நல்லா பாடுறீங்க பிரதர். ಹಾಡು ಹಾಡಿ ಹೊರಗಡೆ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ எங்க வச்சிருந்தீங்க இந்த குரலை? ಎಲ್ಲಿಟ್ಟಿದ್ರಿ? அவ்வளோ அழகா பாடுறீங்க. ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಆಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. நல்ல மாதிரி யாரும் பாடுறதில்ல. ನಿಮ್ಮ ತರ ಯಾರು? அப்படியே என் காது ஃபுல் அப்படியே மேலே போயிடும். ನನ್ನ ಕಿವಿ ಹಾಗೆ ಮೇಲೆ ಹೋಗುತ್ತೆ. அப்படி இப்படி இருப்பேன். ಈಗ ಇರ್ತಾ அவங்க நல்லா பாடுறேன்னு சொன்னோன்னு அப்படியே பெருமையில மிதக்க ஆரம்பிச்சிட்டேன். ಈಗ ಚೆನ್ನಾಗಿ ಹಾಡ್ತೀರಾ ಅಂತ அப்புறம் ஆண்டவர் தலை மேல வந்து 2 போடுன்னு போட்டு கொடுத்தது நான் உனக்கு தாளந்த. தேவர் ಬಂದು தலை மேல ಎರಡಾಕ್ಬಿಟ್ಟು ಕೊಟ್ಟು நீ எவ்வளவு மேல போனாலும் கீழே உன் தலையை தாழ்த்துறத பார்த்துக்கோன்னு சொல்லி போட்டாரு. ಎಷ್ಟು ಮೇಲೆ ಹೋದರೂ ಕೆಳಗೆ ನಿನ್ನ ತಲೆಯನ್ನು ಬಗ್ಸು ಅಂತ அங்கெல்லாம் கத்துக்கிட்டு வரோம். ಅಲ್ಲಿಂದ ನಾವು இப்போ என்ன திருப்பம் எல்லாம் பழைய குருவி கதவு தேடி தான் போய்கிட்டு இருக்குது. ಈಗ ಮತ್ತೆ ಹಾಗೆ ಹಳೆ என்ன ஆயிடுச்சு? என்டர்டெயின்மெண்ட் வேணும் ஆயிடுச்சு. ಇವಾಗ ಎಂಟರ್ಟೈನ್ಮೆಂಟ್ ಬೇಕು. சபையில நானே பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறேன். ನಾನೇ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. சில டைம் தோணுது எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். ಸ್ವಲ್ಪ ತೋರ್ಸಿದೆ அப்போ யாரையாவது கூப்பிட்டு பிரசங்கம் பண்ணலாம். ಅವಾಗ ಯಾರನ್ನ ಕರೆದ್ಬಿಟ್ಟು ನಾನು ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ಬೋದು. இப்போ பாக்குறவங்க பார்வையாளருக்கு குணம் என்ன ஆகும்? ಅಲ್ಲಿ ನೋಡೋ ವೀಕ್ಷಕರಿಗೆ இந்த ಏನಾಗುತ್ತೆ? மனுஷனே தான் வாரம் பிரசங்கம் பண்றாப்ல. ಈ ಮನುಷ್ಯನೇ ವಾರ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾನೆ. நான் கேட்டுட்டு உட்காந்துக்கணுமா? ಇದೇನೇ நான் ಕೇಳ್ಬಿಟ್ಟು ಕೂತ್ಕೋಬೇಕಾ? பார்வையாளர் உள்ளம் அப்படிதான் இருக்கும். ವೀಕ್ಷಕರೆಲ್ಲ ಹಾಗೆ ಇರ್ತಾರೆ. ஆனா சீஷரின் உள்ளம், ಆದ್ರೆ ಶಿಷ್ಯರು இங்க யார் நின்னாலும் ಯಾರು ಬಂದು ನಿಂತ್ರೇನು வார்த்தையை கேட்டு கற்றுக்கொண்டே இருக்கும். ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಕಲಿತಾ ಇರ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. அப்ப ஹீரோ வர்ஷிப் இங்க இருக்க கூடாது. ஹீரோ வர்ஷிப் இல்ல ಇರಬಾರದು. சர்ச் வந்து ஒரு ஒன் மேன் ஆர்மி கிடையாது. சர்ச் ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒನ್ ಮ್ಯಾನ್ ஒரு மனுஷனை புகழ்ந்து பாடுறது கிடையாது. ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ஒரு பாடகனை புகழ்ந்து மேல காட்டுறது கிடையாது. ಒಂದು ಹಾಡನ್ನು இங்க எல்லாரும் ஒண்ணு. இல்ல எல்லாரும் நான் கற்பனை செஞ்சு வச்சிருக்கிறேன். நான் கற்பனை சபை வளர்ந்து நேத்து கூட பிரேயர் பண்ணோம். சபை வளரணும், வர்ஷிப் லீடர்கள் உருவாகணும், மியூசிஷியன்ஸ் உருவாகணும். நானும் பிரேயர் ಮಾಡಿದ್ವಿ. ಎಲ್ಲ பெரிய ஸ்டேஜ் உருவாக்க போறேன். ದೊಡ್ಡ ಸ್ಟೇಜ್ ஒருத்தர் பாட போறது இல்ல. ಒಬ್ಬರು ಹಾಡೋದು. வர்ஷிப் லீடிங் ஒருத்தர் பண்ண போறது இல்ல. வர்ஷிப் லீடர் ಒಬ್ಬರು ಮಾಡೋದು. பின்னாடி ஒரு பெரிய கொயரை நிக்க வைக்க போறேன். கொயர்ஸ் நான் இழுஸ்தா இந்த இடத்துல 5 பேரை நிக்க வைக்க போறேன், 4 பேரை நிக்க வைக்க போறேன். 5 பாடலையும் ஒருத்தர் லீட் பண்ணணும். 5 ಹಾಡನ್ನು ಒಬ್ಬೊಬ್ರು ಲೀಡ್ இங்க ஒன் மேன் ஆர்மி கிடையாது. ஒன் மேன் ஆர்மி அல்ல. எல்லாரும் ஆராதனை நடத்தணும். எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கணும். எல்லாரும் ஆராதனை அப்படி யோசிக்கிறேன் நான். ಹಾಗೆ ಯೋಚನೆ ಮಾಡ್ತೇನೆ ನಾನು.
இங்க நான் மாட்டு பெரிய ஆளா நான் காமிச்சிக்க கூடாது. ಇಲ್ಲಿ ನಾನು ಮಾತ್ರ ದೊಡ್ಡವನಾಗಿ ನಾನು அப்ப ತೋರಿಸ್ಕೋಬಾರ್ದು. பாஸ்டரை அண்டிக்கொள்வது அவசியம். ಪಾಸ್ಟರ್ ಅನ್ನು ನಾವು பாஸ்டரோடு ஒண்ணா இருப்பது அவசியம். ಪಾಸ್ಟರ್ ಜೊತೆಗೆ ಇರುವುದು ಅವಶ್ಯ. பாஸ்டரை அண்டிக்கொள்ளுங்க, ಪಾಸ್ಟರ್ ಅನ್ನು ಹಿಡಿದು போதகரை அண்டிக்கொள்ளுங்க, ಪಾಸ್ಟರ್ ஆனா ஆராதிக்காதீங்க. ಆದರೆ ஆராதனைக்குரியவர் இயேசு மாத்திரம்தான். ಆಮೆನ್. ஹalleluya. ಯೋಗ್ಯನು ಯೇಸು என் ஜெபத்துல ஒவ்வொரு நாளும் என் ஜெபம் அதுதான். ನನ್ನ ಒಂದೊಂದು ದಿವಸ ஆண்டவரே ಪ್ರಾರ್ಥನೆ ಅದೇ. எங்கள் ஆராதனை உம்மிடம் உயரட்டும். ನಮ್ಮ ಆರಾಧನೆ ನಿನ್ನ ಬಳಿ, எங்கள் ஆராதனை உம்மிடம் உயரட்டும். ನಿನ್ನನ್ನು ಉನ್ನತಿಸಲಿ. எங்கள் ஆராதனை உம்மை மாத்திரம் உயர்த்தட்டும். ನಮ್ಮ ಆರಾಧನೆ ನಿಮ್ಮನ್ನು ಮಾತ್ರ ஹalleluya. ಉನ್ನತಿಸಲಿ ಅಂತ ಹೇಳಿ இந்த இடத்துல நாங்க உயரக்கூடாது ஆண்டவரே. ನಾವು ಉನ್ನತಿಸಬಾರದು. நான் கருவியாக மாத்திரம் நிற்கட்டும் ஆண்டவரே. ನಾವು ಒಂದು Let ಸಾಧನವಾಗಿರಬೇಕು. your name be glorified in everything we do. ನಾವೇನ್ ಮಾಡ್ತಾ ಇದಲ್ಲ ನಿಮ್ಮ ನಾಮ ಮಹಿಮೆಗೋಸ್ಕರ, In everything we say. ನಾನು ಏನ್ ಹೇಳ್ತೀವಿ ಅದೆಲ್ಲ எல்லாவற்றிலும் உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் சொல்லி ಎಲ್ಲದರಲ್ಲೂ ನಿನ್ನ ನಾಮ ಮಾತ್ರ நாங்க ಉನ್ನತಿಸುತ್ತೇವೆ ಅಂತ ನಾವು ಬಯಸ್ತೇವೆ. எங்கேயாவது எங்க மேல கொஞ்சம் கொண்டு வந்தா ಎಲ್ಲರೂ ಇಲ್ಲಿ எங்களுக்கு சொல்லிடுங்க ஆவியானவரை நாங்க தாழ்த்தி விடுறோம். ದೇವರ ಆತ್ಮ ನಮಗೆ ಹೇಳಿ ಅಂತ ನಾವು ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸುತ್ತೇವೆ. என்டர்டெயின்மெண்டா பாக்குறவங்க பார்வையாளரா இருப்பாங்க, ಎಂಟರ್ಟೈನ್ಮೆಂಟ್ ಆಗಿ ನೋಡುವರು ವೀಕ್ಷಕರಾಗಿ ஆனா ಇರ್ತಾರೆ. எடிஃபையா பாக்குறவங்க சீஷனா இருப்பாங்க. எடிஃபைன்னு சொன்னா பக்தி விருத்தியா பாப்பாங்க, ಭಕ್ತಿ ವೃತ್ತಿಯಾಗಿ ನೋಡುವವರು அதிலிருந்து ಶಿಷ್ಯರಾಗಿ கற்றுக்கொள்ள ಇರ್ತಾರೆ. பாப்பாங்க, ಅದರಿಂದ ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಕಲಿತುಕೊಳ್ಳಲು நல்லொழுக்கத்தை அதிலிருந்து கற்றுக்கொள்வாங்க. ಒಳ್ಳೆ ವಿಷಯಗಳನ್ನು வெறும் ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. என்டர்டெயின்மெண்ட் வேணும்னு சொல்லக்கூடாது. ಬರೀ ಎಂಟರ್ಟೈನ್ಮೆಂಟ್ ಬೇಕು ಅಂತ ಹೇಳೋದಿಲ್ಲ. எப்படி பாப்போம்? ಹೇಗೆ ನೋಡ್ತಾರೆ? என்டர்டெயின்மெண்ட் வெறும் பார்வையாளரா நான் சர்ச்சில் வந்து உட்கார்ந்தேன்னு சொன்னா, ಒಂದು ವೀಕ್ಷಕನಾಗಿ ಒಂದು ಸಭೆಗೆ ಬಂದು ಕೂತ್ಕೋಬೇಕಂದ್ರೆ பாட்டுல எங்க தப்பு வருது, ಹಾಡಲ್ಲಿ ಏನೋ ತಪ್ಪು ಬರ್ತಾ ಇದೆ, எங்க விட்டான் பாருங்க, இங்க விட்டான் ಇಲ್ಲಿ பாருங்க. ಬಿಟ್ರು மியூசிக்ல எங்க தப்பு வருது, ಮ್ಯೂಸಿಕಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ತಪ್ಪು விட்டான் ಬರ್ತಾ பாத்தியா பாத்தியா. ಇಲ್ಲಿ ಬಿಟ್ಬಿಟ್ಟ பிரசங்கம் பண்றாங்க, ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த பாஸ்டர் எங்க தப்பு பண்ணுவாரு, ಎಲ್ಲಿ ತಪ್ಪು ಮಾಡ್ತಾರೆ? கண்ணுல விளக்கண்ணை விட்டு தேடுவாங்க. ಕಣ್ಣಲ್ಲಿ ಹರಳೆಣ್ಣೆ ಹಾಕಿ நாங்க என்ன பண்றோம்? ನಾವೇನ್ ನೋಡ್ತೀವಿ? பாஸ்டருங்க ಪಾಸ್ಟರ್ಸ್ கண்ணுல விளக்கண்ணை விட்டு விசுவாசிங்க கெட்டு போக கூடாது, ಕಣ್ಣಲ್ಲಿ ಹರಳೆಣ್ಣೆ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ನಾವು ವಿಶ್ವಾಸ ಕೆಟ್ಟ ஒவ்வொரு விசுவாசியும் விசாரிக்கணும், ಒಂದೊಂದು ವಿಶ್ವಾಸನ போஷிக்கணும். ಅದನ್ನು ಪೋಷಿಸಬೇಕು. நான் ஒரு நாளும் ப்ரிப்பரேஷன் இல்லாம மேடைக்கு வர்றது கிடையாது. ಒಂದು ದಿವಸ ಪ್ರಿಪರೇಷನ್ அப்படி மேடைக்கு வரணும்னு சொல்லி யாரையும் விரும்புறதும் கிடையாது. ಆ ತರ ಸ್ಟೇಜ್ சிலர் சொல்லுவாங்க, ಹೇಳೋದಿಲ್ಲ. நான் போய் நின்னுடுவேன், ஆவியானவர் நடத்திடுவாரு. ನಾನು ಹೋಗಿ ನಿಲ್ತಾನೆ, ದೇವರಾತ್ಮ ನಡೆಸ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ப்ரிப்பரேஷனோட வந்து நிக்கணும், ಆದರೆ ಪ್ರಿಪರೇಷನ್ ಇಂದ ಬಂದು ನಿಲ್ಬೇಕು. ப்ரிப்பரேஷனோட வந்து நிக்கணும். ಪ್ರಿಪರೇಷನ್ ಇಂದ ಬಂದು ನಿಲ್ಬೇಕು. ஆவியானவர் ஒழுக்கத்தின் தேவன், ಆತನು ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ஆர்டரை விரும்புகிற தேவன். ಆತನು ಆರ್ಡರ್ ಅನ್ನು நான் என்ன பண்றேன்? ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. நான் என்ன, நீங்க காஸ்பல் புக் வாசிக்கிறீங்க, வித்தியாசத்தை சொல்றேன். ಸುವಾರ್ತೆ ಬುಕ್ ಅನ್ನು ನೀವು ಓದ್ತಿರೋ ನಾನು ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ಹೇಳ್ತೇನೆ. ஆவியானவரும் தேவ மனுஷனும் சேர்ந்து எழுதினது, ஆனா ஆவியானவர் எல்லாவற்றையும் எழுத வைத்தது. ದೇವರ ಆತ್ಮನು ಮನುಷ್ಯನ ಮುಖಾಂತರ ಬರೆದಿದ್ದು. மத்தேயு ஒரு விதமா எழுதுகிறார் காஸ்பல்ல, ಮತ್ತೆಯು ಒಂದು ರೀತಿ ಬರಿತಾ ಇದೆ ಸುವಾರ್ತೆ. மார்க் ஒரு விதமா எழுதுகிறார், சம்பவங்கள் அதேதான். ಮಾರ್ಕ್ ಒಂದು ರೀತಿ ಬರಿತಾ, லூக்கா ஒரு விதமா எழுதுகிறார். ಲೂಕ ಒಂಥರ ಬರಿತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ அவங்க சூழ்நிலைக்கு ஏற்றார் போல், அவங்க அந்த படிப்புக்கு ஏற்றார் போல், விஷயங்களுக்கு ஏற்றார் போல் அழகா எழுதுறாங்க. ஆனா ஒரே விஷயத்தை எழுதுறாங்க. ಅರೆ ಒಂದೇ ವಿಷಯವನ್ನು ಅವರವರ ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ஆவியானவர் எல்லாவற்றையும் காண்பித்து கொடுக்கிறார். ದೇವರ ಆತ್ಮನು ಎಲ್ಲವನ್ನೂ ತೋರಿಸಿ அப்ப ಕೊಡುತ್ತಾರೆ. பிரசங்கம் பண்றவங்க எப்படி பண்ணணும்? ಪ್ರಸಂಗ ಮಾಡುವವರು ಯಾವ ರೀತಿ ಮಾಡಬೇಕು? ப்ரிப்பேர் பண்ணணும். ನಾನು ಪ್ರಿಪೇರ್ ಮಾಡಬೇಕು. ப்ரிப்பேர் பண்ண பிறகு ಪ್ರಿಪೇರ್ ಮಾಡಿದ್ಮೇಲೆ இங்க பிரசன்ட் பண்ணும்போது ನಾನು ಇಲ್ಲಿ ಪ್ರೆಸೆಂಟ್ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ஆவியானவர் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு சொல்லி அழகா நடத்துவார். ದೇವರ ಆತ್ಮನು ಏನು ಮಾತಾಡಬೇಕು ಏನು ಮಾತನಾಡಬಾರದು ಅಂತ இங்க நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவேன். ಇಲ್ಲಿ ತುಂಬಾ ನಾನು ಪ್ರಿಪೇರ್ ಮಾಡಿ ஆனா ಬರ್ತೇನೆ. இங்க மேடையில இருந்து எது போணுமோ அது ஆண்டவர் மாத்திரம் தான் சொல்லுவாரு. ಆದ್ರೆ ಸ್ಟೇಜ್ ಇಂದ ಯಾವ್ದು ಹೋಗ್ಬೇಕು ಅದು ಮಾತ್ರ நிறைய ದೇವರ ಆತ್ಮ விஷயங்கள் இங்க ಹೇಳ್ತಾರೆ. சொல்லாம விட்டுட்டு இருப்பேன். ಇಲ್ಲಿ ತುಂಬಾ ವಿಷಯ ನಾನು ಹೇಳದೆ ಬಿಟ್ಟು போன வாரத்துக்கு முந்தின வாரம் லொரின் சொன்னா, நீங்க இதெல்லாம் சொல்லலாம் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன், ನೀವು ಇದನ್ನೆಲ್ಲ ಹೇಳ್ತೀರಾ ಅಂತ ಬಿಟ್ಟು போட்டிருந்தேன். ನಾನು ಹಾಕಿದ್ದೆ. ஆவியானவர் அங்க வெளிப்படுத்தல. அப்போ ಅಲ್ಲಿ ದೇವರಾತ್ಮ ஆனா நான் ப்ரிப்பரேஷனோட வந்தேன். ಅರೆ ನಾನು ಪ್ರಿಪರೇಷನ್ எதெல்லாம் வெளிப்படுத்தணுமோ அதெல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ಯಾವ್ದೆಲ್ಲ அது அவர் வேலை. ಹೇಳ್ಬೇಕಂತಿದೆ ಅದನ್ನೆಲ್ಲ ப்ரிப்பேர் பண்ணுவது என்னுடைய வேலை. ಪ್ರಿಪೇರ್ ஹalleluya. ಕೆಲಸವಾಗಿದೆ. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ಕರಣ ತಟ್ಟಿ ದೇವರ ನಾಮ அப்ப பார்வையாளர் நாங்க என்ன பண்றோம்? ವೀಕ್ಷಕರು ನಾವ್ ಏನ್ ಮಾಡ್ತೇವೆ? ஜனங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தையும் ப்ரிப்பேர் பண்ணி பிரசங்கம் பண்ண வந்துடுறோம். ಜನರು ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕಂತ ಹೇಳಿ ಒಂದೊಂದು ನಾವು ಪ್ರಿಪೇರ್ ஆனா ಮಾಡಿ சிலர் பார்வையாளரா இருக்கிற சிலர் என்ன பண்றாங்க? ಸ್ವಲ್ಪ ಜನ ವೀಕ್ಷಕರಾಗಿರುವರು இவர் எங்க தடுக்குவாரு, ಇವರು ಎಲ್ಲಿ ಬೀಳ್ತಾರೆ, இங்க எங்க வழுக்குவாரு, ಇವರು ಎಲ್ಲಿ ಬೀಳ್ತಾರೆ, இங்க எங்க திடுக்குனா திக்குவாரு, ಎಲ್ಲಿ ಇವರು ಮಾತಾಡ್ಲಿಕ್ಕೆ ಇದು ಮಾಡ್ತಾರೆ. தெரியல. நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியும். ಇದು ನೀವು ಹೇಗೆ ಹಂಗ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ತೀರಾ ಗೊತ್ತಿಲ್ಲ. பார்வையாளனாக இருக்க ஆண்டவர் விரும்பல, ವೀಕ್ಷಕರಾಗಿ ಇರಲಿಕ್ಕೆ ದೇವರು ಬಯಸುವುದಿಲ್ಲ, சீஷனாக இருக்க விரும்புகிறார். ಶಿಷ್ಯರಾಗಿ ಇರಲಿಕ್ಕೆ ಬಯಸುತ್ತಾರೆ. சீஷன் என்பவன் எல்லார்கிட்டையும் கத்துக்குவாங்க, ಶಿಷ್ಯನವರು ಎಲ್ಲರ ಜೊತೆ எல்லாரிடத்திலும் நன்மைகளை எடுத்துக்கொள்வாங்க. ಎಲ್ಲರ ಹತ್ರ ಒಳ್ಳೆಯದನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. எங்கேயாவது நன்மையான காரியம் இருக்கா எடுத்துக்குவாங்க. ಎಲ್ಲರೂ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯ ಇದೆ ಅದು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ இல்லையா? ಅಲ್ವಾ? ஓ டைம் ஆயிடுச்சு. அடுத்தது அந்த ரெண்டாவது பாயிண்ட்ல மூணாவது விஷயம், ಎರಡನೇ ಪಾಯಿಂಟ್ அதுதான் நான் சொல்லி முடிச்சேன். ஸ்பெக்டேட்டர் வில் ஃபைண்ட் ஃபால்ட்.
சபையிலே குறை காண்பவர்களாக இருப்பாங்க. ಆ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಕೊರತೆಗಳನ್ನು ನೋಡುವವರಾಗಿರ್ತಾರೆ. எங்க தவறு நடக்கு, என்ன நடக்கிறதுன்னு சொல்லி. ಎಲ್ಲಿ ತಪ್ಪು ನಡೀತಾ ಇದೆ, ಏನು ನಡೀತಾ ಇದೆ ಅಂತೇಳಿ. சர்ச் முன்மாதிரியா இல்லை இன்னைக்கு. ಚರ್ಚ್ ಒಂದು ಉದಾಹರಣೆಯಾಗಿಲ್ಲ. காரணம் நம்ம முன்மாதிரியா இல்லை நிறைய பேர். ಕಾರಣ ನಾವು ಉದಾಹರಣೆಯಾಗಿಲ್ಲ. ஸோ அடுத்தது கடைசியாக ಕೊನೆಯದಾಗಿ மூன்றாவது டிசைபிள் நாட் ஆஸ் அ மெம்பர். நம்ம ஒரு மெம்பரா இருக்க, ஒரு அங்கத்தினராக இருக்க, ஒரு உறுப்பினராக இருக்க அல்ல, டிசைபிளாக இருக்க ஆண்டவர் அழைத்தார். ನಾವು ಒಂದು ಸದಸ್ಯರಾಗಿರುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, ನಾವು ಒಂದು ಶಿಷ್ಯರಾಗಿ ಇರಲಿಕ್ಕೆ ದೇವರು ಕರೆದಿದ್ದಾರೆ. ஒரு 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 மெம்பராக மாத்திரம் இருந்துட்டு போயிடலாம். ನಾವು ಒಂದು ಮೆಂಬರ್ ಆಗಿ ಮಾತ್ರ ಇದ್ಬಿಟ್ಟು மெம்பர் மென்டாலிட்டி என்ன? ಮೆಂಬರ್ ಮೆಂಟಾಲಿಟಿ ಏನಾಗಿರುತ್ತೆ? சபையில இருந்து ஆசீர்வாதம் வேணும், ಸಭೆಯಿಂದ ಆಶೀರ್ವಾದ ಬೇಕು, பெற்றுக்கொண்டே இருப்பாங்க. ತೆಗೆದುಕೊಳ್ತಾರೆ. ஆனா சபைக்கு ஆசீர்வாதமா இருக்க மாட்டாங்க. ಅರೆ ಸಭೆಗೆ ಆಶೀರ್ವಾದ, சபையில இருந்து விசாரிப்பு வேணும், ಸಭೆಯಿಂದ ವಿಚಾರಣೆ. ஆனா சபையை விசாரிக்க மாட்டாங்க. ಅರೆ ಸಭೆಯನ್ನು ವಿಚಾರಿಸಿ, சபையில இருந்து ஜெபம் வேணும், ಸಭೆಯಿಂದ ஆனா ಪ್ರಾರ್ಥನೆ. சபைக்கு ஜெபிக்க மாட்டாங்க. ಅರೆ ಸಭೆಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ. சபையில இருந்து எல்லா ஆசீர்வாதம் வேணும், ಸಭೆಯಿಂದ ಎಲ್ಲ ஆனா ಆಶೀರ್ವಾದ. சபைக்கு ஆசீர்வாதமாக மாத்திரமே இருக்க ಅರೆ மாட்டாங்க. ಸಭೆಗೆ ಆಶೀರ್ವಾದ ಇರುವುದು. ஒரு சீடன் என்பவன் எப்படி இருப்பான்? ಒಂದು ಶಿಷ್ಯನು ಹೇಗೆ தேவ ராஜ்யத்திற்காக தன்னையே விட்டு கொடுப்பவனா இருப்பான். ದೇವ ರಾಜ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ಅದನ್ನೇ ಬಿಟ್ಟು ಕೊಡುವವನು. தேவ ராஜ்யத்தை விட்டு கொடுக்கவே மாட்டான் யாருக்கிட்டயும். ದೇವ ರಾಜ್ಯವನ್ನು ಯಾರಿಗೊತ್ತನೂ ಬಿಟ್ಟು இன்னொரு தடவை சொல்லட்டுமா? ಕೊಡುವುದಿಲ್ಲ. சீடன் என்பவன் என்ன பண்ணுவான்? ಶಿಷ್ಯನು ಏನು ಮಾಡ್ತಾನೆ? தேவ ராஜ்யத்திற்காக தன்னை விட்டு கொடுப்பான். ದೇವ ರಾಜ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ತನ್ನನ್ನು ಬಿಡು. தேவ ராஜ்யத்தை ஒருபோதும் யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்கவே மாட்டான். ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಯಾರ ಬಳಿನೂ ಬಿಟ್ಟು ಕೊಡುವುದಿಲ್ಲ. இன்னொரு வார்த்தையில சொல்றேன், சபைக்காக தன்னையே விட்டு கொடுப்பான். ಸಭೆಗೋಸ್ಕರ ತನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಕೊಡುತ್ತಾನೆ. தன்னையே தியாகம் செய்வான், ತ್ಯಾಗ ಮಾಡ್ತಾನೆ, தன்னையே செலவு பண்ணுவாப்ல. ತನ್ನನ್ನೇ ಖರ್ಚು ಮಾಡ್ತಾನೆ. ஆனால் சபையை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க ಅದೇ மாட்டான். ಸಭೆಯನ್ನು ಯಾರ ಹತ್ರನೂ ಬಿಟ್ಟು ಕೊಡುವುದಿಲ್ಲ. அதுதான் சீஷனுடைய அழகு. ಅದೇ ಶಿಷ್ಯನ ಒಂದು சபைக்காக ஒருத்தரையும் விட்டு கொடுக்க மாட்டான். ಸಭೆಗೋಸ್ಕರ ಯಾರನ್ನು ಬಿಟ್ಟು ಕೊಡುವುದಿಲ್ಲ. போதகர்கள் கூட நிற்பாங்க. ಪಾಸ್ಟರ್ ಜೊತೆ ನಿಲ್ತಾರೆ. உண்மைதானே? ನಿಜ ತಾನೆ? இன்னைக்கு நம்ம அப்படிதான், நம்ம ஒரு சிலர், எல்லாரையும் சொல்ல, ஒரு சிலர் ಕೆಲವೊಂದು ಮಂದಿ எனக்கு வேணும் எனக்கு வேணும், ನನಗೆ ಬೇಕು ನನಗೆ ಬೇಕು ಅಂತ. ஆசீர்வாதமா? ಆಶೀರ್ವಾದ சர்ச்சில் இருந்து ಚರ್ಚಿಂದ எனக்கு வேணும். ನನಗೆ ಬೇಕು. சுகம் வேணுமா? ಸುಖ ஆரோக்கியம் வேணுமா? ಆರೋಗ್ಯ ಬೇಕಾ? எனக்கு எனக்கு ನನಗೆ ಬೇಕು. பிரேயர் வேணுமா? ಪ್ರೇಯರ್ ಬೇಕಾ? எனக்கு வேணும் எனக்கு வேணும். ನನಗೆ ಬೇಕು. மெம்பர். ಮೆಂಬರ್ ಸದಸ್ಯ. ஒரு சிலர் நம்ம விசாரிக்கும் போது ஏன் வரல சர்ச்சுக்கு, ಯಾಕೆ ಬಂದಿಲ್ಲ ಸಭೆಗೆ ಅಂತ ಕೇಳಬೇಕಾದ್ರೆ, இல்லை வேற சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். ಬೇರೆ ಸಭೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஓகே சரி ஓகே, என்ன விஷயம்? ಏನು ವಿಷಯ? இல்லை நாங்கள் மெம்பராக இருந்தால் தான் அது கிடைக்கும். ಅಲ್ಲಿ ನಾನು ಮೆಂಬರ್ ಆಗಿದ್ರೆ ಮಾತ್ರ ನಂಗೆ ಅದು ಸಿಗುತ್ತೆ. என் பிள்ளைக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும், ನನ್ನ ಮಗುಗೆ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್, பேப்டிசம் சர்டிஃபிகேட் கிடைக்கும், ಬ್ಯಾಪ್ಟಿಸಮ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್, ஸ்கூலுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். ಸ್ಕೂಲ್ಗೆ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಸಿಗುತ್ತೆ. நீங்கள் ஒரு சர்ச்சில் மெம்பராக இருக்கிறீங்கன்னு சொன்னால் ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ನೀವು ಸದಸ್ಯರಾಗಿದ್ದೀರಾ, சபை அடி முதல் முடி வரை பார்த்துக்கோ. ಸಭೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಿಮ್ಗೆ ತಲೆಯಿಂದ ಕಾಲ್ವರೆಗೂ ಎಲ್ಲ ನೋಡ್ಕೊಂಡು, குழந்தை பிறக்கிறதுல இருந்து ಮಗು ಹುಟ್ಟಿದ್ರಿಂದ அது வளர்ந்து, ಅದು அதுக்கு ಬೆಳೆದು, பிறந்த நாள் கொண்டாடுறோம், அது பண்றோம், அது வளரும், படிப்பு விஷயம் ಓದೋ ವಿಷಯ, அது வளர்ந்து திரும்ப கல்யாணம் ஆகும், ಅದು ಬೆಳೆದು ಮದುವೆ அதுக்கு ಆಗುತ್ತೆ, ஒரு குடும்பம் உண்டாகும், ಅದಕ್ಕೆ ಒಂದು ಕುಟುಂಬ ಉಂಟಾಗುತ್ತೆ, எல்லாமே பார்த்துக்கோ. ಎಲ್ಲವನ್ನು ನೋಡ್ತೇವೆ. பிறப்பு முதல் ಹುಟ್ಟೋದ್ರಿಂದ இறப்பு வரை ಸಾಯೋವರೆಗೂ சபை பார்த்துக்கும், ಎಲ್ಲವನ್ನು ಸಭೆ அதுல ನೋಡ್ಕೊಳ್ಳುತ್ತೆ. சந்தேகமே கிடையாது. ಅದೇ ಸಂಶಯ. ஆனா நான் எப்படி இருக்க கூடாது? ನಾನು ಹೇಗಿರಬಾರ್ದು? மெம்பர் மென்டாலிட்டில இருக்க கூடாது. ನಾನು ಮೆಂಬರ್ ಮೆಂಟಾಲಿಟಿ. சபைக்கு வந்தா எனக்கு இது கிடைக்கும், ಸಭೆಗೆ ಬಂದ್ರೆ ಇದು ಸಿಗುತ್ತೆ. கல்ற கிடைக்காதுங்க. ಸಮಾಧಿ சபைக்கு வரனா கல்ற கிடைக்காதுங்க. ಸಮಾಧಿ ಸಿಗುವುದಿಲ್ಲ. ஒரு சில மிஷனரியுடைய வாழ்க்கையை வாசிச்சு பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಜನ ಮಿಷನರಿ ಜೀವಿತವನ್ನು ಓದಿ ನೋಡಿ. எவ்வளவு உன்னதமான ஊழியத்தை செஞ்சுட்டு போனாங்க தெரியுமா? ಒಂದು ಉನ್ನತವಾದ ಒಂದು ಸೇವೆಯನ್ನು அவர் பேர் ಮಾಡಿದ್ರು. ஞாபகம் வரல, ಅವರ ಹೆಸರು ಜ್ಞಾಪಕ ಬರ್ತಾ ಇಲ್ಲ. கடைசியில அவருக்கு கல்லறை கூட கிடைக்கல, இடம் வைக்கிறதுக்கு விடல. ಅವರಿಗೆ ಇಡ್ಲಿಕ್ಕೆ ஒரு ಕೂಡ ಬಿಟ್ಟಿಲ್ಲ. குறிப்பிட்ட ஊர்ல அவ்வளவு சேவை செய்தார். ಒಂದು ಪರ್ಟಿಕ್ಯುಲರ್ ಒಂದು ಊರಲ್ಲಿ அவர் இறந்து போன பிறகு அந்த இடத்துல அவரை வைக்க விடல. ಅವರು ಮರಣ ಹೊಂದಿದ ಮೇಲೆ ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಇರಲಿಕ್ಕೆ ಬಿಟ್ಟಿಲ್ಲ. அவர் மெம்பர் மென்டாலிட்டில இருந்தாரா? அவர் ಮೆಂಬರ್ ಮೆಂಟಾಲಿಟಿ. எங்கயாவது மெம்பரா இருந்துட்டு ಎಲ್ಲಾದ್ರೂ ಮೆಂಬರ್ ಆಗಿದ್ರು அங்க எனக்கு கிடைக்கும் ಅಲ್ಲಿ ನಂಗೆ ಸಿಗುತ್ತೆ, அப்படி இல்ல. ಹಾಗೆ ಅಲ್ಲ. சரீரம் அழிந்து போகும், ಶರೀರವು ಅಳಿತು ಹೋಗುತ್ತೆ, ஆத்துமா ಆದರೆ ಆತ್ಮ அப்பா கிட்ட இருக்கும். ದೇವರ ಬಳಿ ಇರುತ್ತೆ. ஹalleluya. ಹalleluya. கர்த்தர் எப்படி நடத்திடுவாரு? ದೇವರು ಹೇಗೆ ನಡೆಸುತ್ತಾನೆ? சர்ச்சுக்கு வந்தா ಚರ್ಚಿಗೆ ಬಂದ್ರೆ கல்யாணம் நடத்தி வைப்பாங்க, ಮದುವೆ ನಡೆಸ್ತಾರೆ, சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಕೊಡ್ತಾರೆ, அத பண்ணுவாங்க, ಅದ್ ಮಾಡ್ತಾರೆ, இத பண்ணுவாங்க, ಇದು ಮಾಡ್ತಾರೆ, பண்ணுவோம், ಮಾಡ್ತೀವಿ, பண்ணுவாங்க, ಮಾಡ್ತಾರೆ, பண்ணணும். ಮಾಡ್ಬೇಕು. ஆனா என்னுடைய உள்ளம் எப்படி இருக்கணும்? ಅರೆ ನನ್ನ ಒಂದು ಮನಸ್ಸು ಹೇಗೆ ಇರಬೇಕು? சபைக்காக நான் நிற்பேன். ಸಭೆಗೋಸ್ಕರ ನಾವು ನಿಲ್ಲಬೇಕು. ஒரு சீடனுடைய மென்டாலிட்டி அதுதான். ಒಂದು ಶಿಷ್ಯನ ಒಂದು ಮೆಂಟಾಲಿಟಿ ಅದ. நிறைய பேர் என்னையும் உங்களையும் குறை சொல்லுவாங்க. ತುಂಬಾ ಜನ ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ಕೊರತೆ ಹೇಳ್ತಾರೆ. நீ சர்ச்சுக்கு போறியா? ನೀನು ಈ ಸಭೆಗೆ ಹೋಗ್ತೀಯಾ? கடவுளை ஏத்துக்கிட்டியா? ದೇವರನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡ. ஐயோ இந்த கடவுளை போய் நீ ஏத்துக்கிட்டியா? ಈ ದೇವರನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡ. நம்ம சொந்தக்காரங்களே நம்மள திட்டுவாங்க, ನಮ್ಮ ಸ್ವಂತದವರು ನಮ್ಮನ್ನು ஒதுக்கி வச்சிருவாங்க, ನಮ್ಮನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿ ಇಟ್ಬಿಡ್ತಾರೆ. சொந்தம் பந்தம் என்னையும் உங்களையும் சொல்லால கொள்ளும், ಹೇಳೋ ಮಾತ್ರದಿಂದಾನೇ சொல்லால கொள்ளும்.
ಅದು ನಮ್ಮನ್ನ ಸಾಯಿಸ್ತಾರೆ. சதி செய்து என்னையும் உங்களையும் என் மதிப்பை கெடுத்து விட்டுரும். ಏನಾದ್ರು ಒಂದು ಕುತಂತ್ರ ಮಾಡಿ ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ಕೆಡಿಸಿ அவருக்காக நான் அனைத்தையும் இழந்தாலும் ಅವ್ರಿಗೋಸ್ಕರ ನಾನು ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟರೇನು அவர் மகிமைக்கென்று என்னை நடத்திடுவார். ಅವ್ರ ತನ್ನ ಮಹಿಮೆಗೋಸ್ಕರ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾನೆ. வேற கார்டு கொடுப்பா, அது ரொம்ப லோவா இருந்துச்சு. சி மைனர் ஏல இருந்து 2 கார்டு மேலே போகிறோம். பாருங்க, இங்க வார்த்தை சொல்லுகிறது, நம்ம முடிச்சிட்டோம். ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ ನೋಡಿ, 3 காரியங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 3 காரணம் என்னை ஆண்டவர் சீஷனாக அவரை பின்பற்ற விரும்புகிறார். ಶಿಷ್ಯನಾಗಿ ಆತನ ಹಿಂಬಾಲಿಸಲಿಕ್ಕೆ ಆಸೆ ಪಡ್ತಾನೆ. பக்தனாக இல்ல, ಭಕ್ತನಾಗಿ ಅಲ್ಲ, என்னை சீஷனாக பின்பற்ற விரும்புகிறார். ಶಿಷ್ಯನಾಗಿ ಹಿಂಬಾಲಿಸಲಿಕ್ಕೆ ಆತನ ஸ்பெக்டேட்டராக பார்வையாளராக இல்ல, ವೀಕ್ಷಕನಾಗಿ ಅಲ್ಲ, சீஷனாக பின்பற்ற விரும்புகிறார். ಶಿಷ್ಯನಾಗಿ ಹಿಂಬಾಲಿಸಲಿಕ್ಕೆ ஒரு வெறும் உறுப்பினராக இல்ல. ಒಂದು ಸಂಘದ ಸದಸ್ಯನಾಗಿ யார் ಅಲ್ಲ. என்ன சொல்லிட்டு போட்டோம், ಯಾರು ಏನೇ ಹೇಳ್ಬಿಟ್ಟು அவர் என் கூட இருக்கிறார். ಆತನ ನಮ್ಮ ಜೊತೆಗಿದ್ದಾನೆ. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். மீண்டும் பாடலாமா அந்த 2 லைனையும்? சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், என் சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எழுந்து நின்று பாடலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை சத்தமாக தட்டி சொல்லுவோம். விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றினேன், விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மையுள்ளவன் என்றென்னை அழைப்பேர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சிலுவை சுமந்துராய் சீஷனாய் வாழ சிலுவை சுமந்து என்னை உங்களை அழைத்திருக்கிறார். சிந்தை வாழ்வேலும் தாழ்மை தரிப்போம், சிந்தை வாழ்வேலும் தாழ்மை தரிப்போம். சிலுவை சுமந்துராய் சீஷனாகுவோம், சிலுவை சீஷனாகுவோம், சீஷனின் உள்ளத்தை எனக்கு தாங்காண்டவரே தரிப்போ. நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோ. இயேசு தாங்குவார், இயேசு கரங்களை தட்டி சொல்லுவோம். அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். என்னை சீஷனாக அழைத்தவரே தட்டி அவருடைய அன்பை விட்டு என்னையும் உங்களையும் பிரிப்பவன் யார்? ஹல்லேலூயா. அவருடைய அன்பை விட்டு என்னையும் உங்களையும் பிரிப்பவன் யார்? யார் பிரிக்க முடியும்? அவரை பின்பற்றுகிற நாம் அவரை போலவே தைரியமாய் கம்பீரமாய் தியாகமாய் தாழ்மையாய் நாம் அவருக்காக
ಅವನಿಗೋಸ್ಕರ சொல்லுவோமா, சீஷனாய் அவரை பின்பற்ற போகிறேன். ಶಿಷ್ಯನಾಗಿ ಅವನನ್ನು அவருடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க யாரால முடியாது, ಆತನ ಪ್ರೀತಿಯಿಂದ எதுவால ಅಗಲಿಸಲು முடியாது. ಯಾರಿಂದಲೂ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நாசமோ மோசமோ ಏನಾದರೂ ಸರಿ, பட்டயமோ ಯಾವುದಿದ್ದರೂ நிர்வாணமோ அடிகளோ எதுவும் என்னை அவரிடத்திலிருந்து அவருடைய ಯಾವ அன்பிலிருந்து ಕಾರ್ಯಗಳು பிரிக்க ಆತನನ್ನು ನಮ್ಮನ್ನು என்னை ಬೇರೆ அர்ப்பணிக்கிறேன். ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நான் சீஷனாக உம்மை பின்பற்ற விரும்புகிறேன். ನಾನು ಶಿಷ್ಯನಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತೇನೆ. பாருங்க, ನೋಡಿ, கடைசியாக இதை சொல்லி நான் முடிக்கிறேன். ಕೊನೆಯದಾಗಿ ಇದನ್ನು ಯೇಸು ಯೇಸು வாழ்ந்த காலத்துல ಬಾಳುವ ದಿನಗಳಲ್ಲಿ நிறைய ஜனங்க அவங்க கூட பின்னாடியே இருந்தாங்க. ಅನೇಕ ಜನಗಳು ಆತನ ಹಿಂದೆ வேதம் ಇದ್ದರು. சொல்லுகிறது அநேக திரளான ஜனங்கள். ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತೆ ಅನೇಕ ஆனா ಜನ. ஆண்டவர் எதிர்பார்த்தது எல்லாரும் சீஷராக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ದೇವರು ಎದುರು ನೋಡಿದ್ದು ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳು. ஆனா 12 பேர் தான் கடைசியில சீஷனாக இருந்தாங்க. ಆದ್ರೆ 12 ಮಂದಿ ಮಾತ್ರ ಅದು ಯೇಸುವೊಂದಿಗೆ இப்ப ಇದ್ದರು. இன்னைக்கு நிறைய பேர் பக்தர்களா தான் இருக்கிறாங்க. ಇವಾಗ ಅನೇಕ ಜನ அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம், அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளலாம், அவர்கிட்ட இருந்து சுகம் வேணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ಆತನಿಂದ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೊಂದುವವರಾಗೇ ಇದ್ದಾರೆ. அவரிடத்துல இருந்து எல்லா நன்மையும் பெற்றுக்கொள்ளணும்னு தான் விரும்புறாங்க. ಆತನಿಂದ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೊಂದುವವರಾಗಿ ஆரோக்கியத்தை ಇದ್ದಾರೆ. பெற்றுக்கொள்ளணும், சுகத்தை பெற்றுக்கொள்ளணும், நன்மையை பெற்றுக்கொள்ளணும் தான் இருக்கிறாங்க. ಸಂತೋಷವನ್ನು ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೊಂದುವವರಾಗಿ ಇದ್ದಾರೆ. இப்பவும் அநேகர் அப்படிதான் இருக்கிறாங்க. ಇವಾಗಲೂ ಅನೇಕರು ಆ ರೀತಿ ஆண்டவர் ಇದ್ದಾರೆ. நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது அப்படி இல்லை. ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ஒரு ಎದುರು ನೋಡೋದು ಬೇರೆ சீஷனாக ಕಾರ್ಯ. அவரை பின்பற்ற ಒಬ್ಬ வேண்டும். ಶಿಷ್ಯನಾಗಿ சீஷனாய் ನಿಮ್ಮನ್ನು பின்பற்ற ಎದುರು வேண்டும். ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆண்டவர் உங்களுக்கு அழைப்பை கொடுக்கும்போது ದೇವರು ನಿಮಗೆ ಕರೆ ಕೊಡುವಾಗ இம்மீடியட் ஆக்ஷனை கொடுத்துருங்க. ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ನೀವು அவர் ಆಕ್ಷನ್ அழைப்பில் ಮಾಡಬೇಕು. நிலைத்திருங்க. ಆತನ ಕರೆಯಲ್ಲಿ அவர் என்ன ಉತ್ತರಿಸುವ சொல்லுகிறாரோ அதை செஞ்சிருங்க. ಅವರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೋ ಅದನ್ನು ಮಾಡಿ. பக்தனாக அல்ல, ಭಕ್ತನಂತೆ ಅಲ್ಲ, பார்வையாளனாக அல்ல, ನೋಡುವವರಾಗಿ ಅಲ್ಲ, வெறும் பங்காளனாக அல்ல, ಬರೀ ಮೆಂಬರ್ ಆಗಿ ಅಲ್ಲ, அவருடைய சீஷனாக ಆತನ ಶಿಷ್ಯನಾಗಿ என்னையும் உங்களை ஆண்டவர் ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮನ್ನು அவரை ஃபாலோ பண்ணலாம். ಅವರನ್ನು Following ಹಿಂಬಾಲಿಸೋಣ. Jesus, ಆತನನ್ನೇ following ಹಿಂಬಾಲಿಸೋಣ. Jesus, ಆತನನ್ನೇ ಹಿಂಬಾಲಿಸೋಣ. proclaiming Jesus, ಆತನನ್ನೇ ಘೋಷಿಸೋಣ. projecting Jesus, ಆತನನ್ನೇ ತೋರಿಸೋಣ. following Jesus. ಆತನನ್ನೇ ಹಿಂಬಾಲಿಸೋಣ. Very very important in our ಅದು life. ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. எங்களை ஒப்புக்கொடுக்கிறேன், ನಿಮ್ಮನ್ನೇ ನೀವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. எங்களை தாழ்த்துகிறேன். ನಮ್ಮನ್ನೇ ನಾವು ஒருவேளை ತಗ್ಗಿಸೋಣ. பக்தன் மென்டாலிட்டியில் நாங்க இருந்திருந்தா, ಒಂದು ವೇಳೆ ನಮಗೆ ಭಕ್ತರ பார்வையாளனின் மென்டாலிட்டியில் நாங்க இருந்திருந்தா, ನೋಡುವ ಕಾರ್ಯಗಳ ಮೆಂಟಾಲಿಟಿಯಲ್ಲಿ ಇರಬಹುದು, பங்காளனின் மென்டாலிட்டியில் நாங்க இருந்திருந்தா, ಮೆಂಬರ್ಶಿಪ್ ಮೆಂಟಾಲಿಟಿಯಲ್ಲಿ ಇರಬಹುದು. எங்களை மன்னிச்சிடுங்க, ಆದ್ರೆ ದೇವರೇ ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸಿ, எங்களை மன்னிச்சிடுங்க. ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ತಂದೆ. நாங்கள் பக்தனாக அல்ல, ನಾವು ಭಕ್ತರಂತೆ ಅಲ್ಲ, சீஷனாக பின்பற்ற ಶಿಷ್ಯರಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು. எங்களுக்கு அது திராணியை ನಮ್ಮನ್ನು ನಮಗೆ ಆ ರೀತಿಯನ್ನು வேலனை தாங்க. ಅದರಂತೆ ಮತ್ತೇಯು போல, ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿ, மத்தேயு போல, ಮತ್ತೇನಂತೆ, பேதுருவை போல, ಪೇತ್ರನಂತೆ, பவுலை போல, ಪೌಲನಾಗಿ, மற்ற எல்லா அப்போஸ்தலர்களைப் போல, ಎಲ್ಲರಂತೆ சீஷர்களைப் போல ಶಿಷ್ಯರಾಗಿ எங்களை உமக்காய் தைரியமாய் வாழ அர்ப்பணிக்கிறோம். ನಮ್ಮನ್ನು ಧೈರ್ಯದಿಂದ ಬಾಳಲು ನಾವು இயேசுவின் ಅರ್ಪಿಸುತ್ತೇವೆ. நாமத்தில் பிதா, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್.